ओम शांति। तो हम लोग चर्चा कर रहे थे आध्यात्मिकता के द्वारा स्वस्थ और सुखी जीवन, उसमें भी कैसे हमें पॉजिटिव बनना है, कैसे कैसे नेगेटिव से क्या क्या बीमारियां होते हैं, इसके बारे में हमने काफ़ी चर्चा की। ஓம் சாந்தி. இன்னைக்கு காலையில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கை மூலமாக நம்மளுடைய உடலையும் மனதையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுலேயும் நம்ம எப்படி நம்ம நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸையும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை डिस्कशन நம்ம தொடருவோம். क्योंकि 70% शरीर की बीमारी होते हैं मन के अंदर निगेटिव विचारों से, क्योंकि विचारों से शब्द बनते हैं, विचारों से वृत्ति बनती है, विचारों से व्यवहार बनता है, विचारों से सब कुछ होता है। 70% நோய்களுக்கு காரணம் மனசு தான். ஸோ நம்மளுடைய எண்ணம் சொல்ல உற்பத்தி செய்யுது, சொல் செயல் இதெல்லாம் உடலையும் தாக்கத்தில் கொண்டு வருது. आजकल हम भौतिक विकास तो बहुत कर रहे हैं, शहरों को स्मार्ट सिटी बना रहे हैं, वो दीवारों को सब कुछ, लेकिन लोगों जो रहने वाले हैं उनको तो स्मार्ट कोई नहीं बना रहा है। ஸோ இன்றைக்கி நம்ம சயின்ஸோடைய டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்குறோம், ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறோம். வெளி தோற்றங்களில் வெளி விஷயங்களில் நம்ம நல்லா டெவலப் பண்ணிகிட்டே வரோம். ஆனால் மனிதர்களை ஸ்மார்ட்டாக்க நம்ம எதுவுமே செய்கிறதில்லை. अगर केवल हमने शहरों को बाहर का विकास अगर करेंगे तो विकास नहीं होगा, वो विनाश की तरफ जाएंगे हम लोग. வெளி தோற்றமான விஷயங்களை நல்லா ஆக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நகரங்களை நன்றாக்குறோம், வெளி தோற்றமான அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இந்த வெளி தோற்றமான விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அது விநாசத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். इसलिए क्योंकि हर एक का तनाव टेंशन बढ़ता जा रहे हैं, ईगो बढ़ता जा रहे हैं, नशा व्यसन बढ़ता जा रहे हैं. इसलिए वास्तव में हमें पहले हर इंसान को पॉजिटिव बनना जरूरी. ஸோ இன்றைக்கி காலத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டென்ஷன் அதிகரிச்சுட்டே இருக்குது உலகத்தில், போதை பழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நெகட்டிவான விஷயங்கள், ஈகோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பெரியவனா நீ பெரியவனான்ற அந்த விஷயம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா பாசிட்டிவுக்கு பேர் மாத்திரத்தில் தான் இருக்குது. तो इस दुनिया को फिर से परिवर्तन करने के लिए बाबा क्या करें, ये आध्यात्मिक ज्ञान दे रहे. कौन सा आध्यात्मिक ज्ञान? जो हुआ अच्छा हुआ, कर्मों की गुई गति, कई पॉइंट्स बाबा सुनाता है. इस ज्ञान के आधार से हम अपने हर मन को पॉजिटिव बना सकते हैं. ஸோ அந்த ஒரு நேரத்தில் தான் பாபா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஞானம், ஆன்மீக ஞானம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இந்த உலகம் மாற்றத்திற்கு அது ஒரு முக்கியமான வேலையை அது செய்துட்டு இருக்குது. तो उसके लिए मैंने दो बातें बताई थी. जो हुआ अच्छा हुआ, दूसरी बात बताई कोई कुछ भी कहता है ऐसी बातों को बुद्धि से निकाल देना. उसके लिए मैंने कुछ एग्जाम्पल भी दिया था. ஸோ அது சந்தர்ப்பத்தில் அவர் 2 விஷயத்தை பற்றி பிரதர் சொன்னார். முதல் விஷயம் என்ன, எது நடந்ததோ நடக்கிறதோ நடந்துட்டு இருக்கிறதோ நல்லதுக்கு தான். 2வது விஷயம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், நம்ம அமைதியாக இருக்கணும். तीसरी बात है, अगर हमें व्यर्थों से बचना है, निगेटिव से बचना है, कर्मों के गुई गति का ज्ञान हमारे बुद्धि में चाहिए. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். आज का व्यक्ति कर्मों को भूला हुआ है और कर्मों के भूलने के कारण आज तनाव टेंशन बढ़ता जा रहे हैं, संबंध आपस में बिगड़ते जा रहे हैं. இன்னைக்கு மனிதர்கள் நம்ம செய்கிற கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை புரிகிறதில்ல. அதனால தான் டென்ஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ये जो दुनिया चलते हैं कर्मों के आधार से चलती. இந்த கர்மத்தோடைய விளைவால தான் உலகம் நடந்துக்கிட்டே இருக்கு. वर्तमान के हर एक के व्यक्ति के जीवन जो प्रॉब्लम है
उसके ही कोई पिछले जन्म में किए हुए कर्मों के परिणाम है। இன்னைக்கு நம்ம எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதற்கு பின்னாடி ஒரு கர்மம் இருக்கு, ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன். इसलिए इस कर्म गति के गहराई को जो समझने वाला वो विपरीत परिस्थिति में भी अपने आप को संभाल करके चला सकता है, पॉजिटिव रह सकता है और वो स्वस्थ सुखी बन सकता है. ஸோ இந்த கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு விபரீதமான சூழ்நிலையில கூட அவங்க நல்ல செயல்களை செய்வாங்க, அவங்கள பாசிட்டிவாக வச்சிருக்க முடியும், அவங்க இந்த விநாசத்திலிருந்து தப்ப முடியும். एक संसार का बहुत बड़ा एक गुह्य रहस्य है. हमारे आसपास के जितने भी लोग हैं, चाहे हमारे घर के बच्चे हैं, हमारा पति है, हमारी पत्नी है, हमारे आसपास के रिश्तेदारी, कोई हमको देने के लिए है, कोई हमारे से लेने के लिए. और जिन्होंने इस लेने देने के गणित को समझा वो कभी भी नेगेटिव नहीं सोचेगा, वो अपने आप को पॉजिटिव रखेगा. ஸோ இந்த கர்மத்தோடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறவங்க, அதாவது நம்மளுடைய ஃபேமிலிஸில் நாம் பார்க்குறோம், சில பேர் நம்மக்கிட்ட இருந்து பெறுவதுக்காக வருவாங்க, சிலவங்க நம்மக்கிட்ட இருந்து எதையாவது அடைவாங்க. நம்ம இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சேஃபாக இருக்க முடியும், நம்ம இந்த குழப்பத்தில் வரமாட்டோம். कर्मों से शरीर बनता है, संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से. இந்த செயல்களால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய உறவினர்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் நம்மளுடைய செயல்கள் தான். और इस ज्ञान की कमी के कारण कभी कभी हम कहते हैं मैं इसके रास्ते में कभी गया नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये व्यक्ति मेरे साथ ऐसा क्यों करता है. ஸோ இந்த கர்மத்தோடைய ஆழமான ரகசியம் புரிஞ்சிக்காததுனால தான் நம்ம பல குழப்பத்துக்குள்ள ஆளாகிறோம். ஏன் இவங்க நம்மக்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, நான் இவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலையே அப்படின்னுலாம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் வரோம். टाली कभी एक हाथ से नहीं बसती, टाली के लिए दो हाथ चाहिए होते. ஒரு கையால் சத்தம் வராது, ரெண்டு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும். ஸோ அதனால் ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பாளி யார்? आज मेरे साथ कोई उल्टा सुल्टा करता है, इसका मतलब मैंने भी कभी इसके साथ किया था, भले ही जन्म में नहीं किया था, लेकिन कोई ना कोई जन्मों का हिसाब किताब है. इसलिए ये नॉलेज की कमी का कारण हम कहते हैं, ऊपर में देखे गए भगवान तुमने भी आंखें बंद किया कि मेरे साथ क्या हो रहा है. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உயர்வு தாழ்வுக்கு காரணம் நான் தான். என்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த பிறவி இல்லைன்னா கூட முற்பிறவிகளில் நாம் ஏதோ செய்திருப்போம். நம்ம கடவுளையே திட்டுறோம், என் கூட இதெல்லாம் நடக்குது, நீ கண்ணு மூடி இருந்து பார்க்குறியே அப்படின்னு நம்ம கடவுளையும் திட்டுறோம். अगर जो व्यक्ति इस जन्म में हाथ से किसी का मर्डर करता है, अगले जन्म में लूला बनता है, उसको हाथ नहीं होंगे. ஸோ பக்தியில் சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதோடைய பிரதிபலன் உண்டு. கையால் தீங்குகள் செய்கிறாங்க, ஒரு கொலையே பண்ணுறாங்க, அதோடைய பரிணாமம் பக்தியில் சொல்லுவாங்க, அவர் கை இல்லாமல் பிறப்பார், ஊனமாக பிறப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. अगर हमने किसी के दिल को तोड़ा है, दुख दिया है, अगले जन्म में उसका दिल का प्रॉब्लम, हार्ट का प्रॉब्लम होता है. நம்ம நிறைய பேருடைய மனசை காயப்படுத்துறதுனால அடுத்து வரக்கூடிய பிறவிகளில் நம்மளுடைய இதயத்தில் பிரச்சனைகள் ஏற்படுது. अगर मुख से किसी को गाली दिया है, किसी का अपमान किया, अगले जन्म में वो व्यक्ति गूंगा बनता है. நம்ம தவறான சொற்களை பயன்படுத்துகிறோம், மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறோம், கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம். ஸோ அவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா பக்தியில் சொல்லுவாங்க ஊமையாக பிறப்பாங்க. अगर बुरे व्यक्ति नजरों से किसी को देखता है, अगले जन्म में वो अंधा बनता है. தவறான பார்வை பார்க்கறதுனால என்ன ஆயிடுது, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க. इसलिए एक भजन है ना, किसके झोले में काटे हैं तो किसके झोले में फूल, कोई कारण होगा रे, कोई कारण बांटने वाला एक है, कोई लूला, कोई लंगड़ा, कोई अंधा, क्यों? उसके पिछले जन्म के कर्म. ஸோ பக்தியில் கூட பாட்டு பாடுவாங்க, ஒருத்தருடைய பையில முள் இருக்குது, ஒருத்தருடைய பையில பூ இருக்குது, அதுக்கு காரணம் யார்? அவங்க தான். ஸோ பகவான் எல்லாருக்கும் செய்மா தான் கொடுக்குறார், அதை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதன்படி அவங்களுடைய பை நிறையுது. लेकिन आज का व्यक्ति वर्तमान में देखता है, सबसे आगे दौड़ने की कोशिश करता है,
हाँ, कोई आगे भले दौड़ो लेकिन किसी को गिरा करके मत दौड़ो, दूसरे का भी ध्यान दो। ஸோ இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு போட்டி நிறைந்த உலகம் ஆயிடுச்சு. நான் முன்னாடி ஓடணும்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பல பேரை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. நீங்கள் ஓடுங்க, முன்னாடி ஓடுங்க, தவறு இல்லை, ஆனால் யாரையும் தள்ளி விட்டு ஓடாது. इसलिए इस कर्म को समझ करके, हाँ, धृतराष्ट्र अंधा था, धृतराष्ट्र महाभारत का, तो कृष्ण को प्रश्न पूछे, भगवान मुझे सजा क्यों? तो कृष्ण कहता आपने कोई गलत काम किया होगा? कहता नहीं, कई जन्म पीछे गया, एक जन्म में धृतराष्ट्र छोटा बच्चा था, बालक था, उसने एक पंछी को पकड़ा, एक नोकीली सुई ली, उसकी आंखें तोड़ी, उसको बहुत दर्द होता है तो भी नहीं छोड़ा, और कृष्ण ने हंस करके कहा इसी कर्मों का फल आप अंधा है। பக்தியில் கதை சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன், அதாவது கௌரவர்களுடைய தந்தை, அவர் கிருஷ்ணனை பார்த்து ஒரு நாள் கேட்பார், நான் என்ன பாவம் பண்ணேன், என் கண்ணு ரெண்டும் இல்லை அப்படின்பார். அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், பல பிறவிகளுக்கு முன்னாடி அவரை காட்டுறார். பக்தியில் வரக்கூடிய கதை இது. அதில் என்ன காட்டுறார், அவர் ஒரு குருவியை கையில் பிடிச்சிட்டு அதோடைய கண்ணை ஊசியால் குத்துறார். சின்ன பையன், அதுக்கு வலிக்குது, அப்பவும் அதை விடுறதில்லை. அப்போ இதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடுச்சு, वर्तमान के मेरे प्रॉब्लम मेरे ही अतीत पिछले जन्मों के कर्मों के फल हैं, इसीलिए हमें टेंशन में आने से, गुस्सा करने से क्या खत्म हो गए। ஸோ என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தவறாக நடக்குது, அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிறதுனாலையும் மற்றவர்கள் மேலே கோவப்படுறதுனாலையும் அந்த பிரச்சனை தீருமானா இல்லை. ஸோ ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. कई कहते नहीं भाई जी, इस दुनिया में बड़ा अन्याय हो रहा है, इस दुनिया में कोई अन्याय नहीं हो रहा है, भले कलयुग है, कोई भी युग है, दुनिया में जो जैसा करता है वही उसका फल पाता है। ஸோ உலகத்தில் நிறைய அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, தானாக எதுவும் நடக்கலை. ஸோ நம்ம எல்லாரும் செய்வதுடைய கர்மத்தோடைய விளைவு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. कई कहते हैं नहीं भाई जी, हमारे घर के पास इतना भ्रष्ट व्यक्ति है, इतना गलत काम कर रहे हैं और भगवान उसका ही घर भर रहे हैं, अगर हम ईमानदार रहेंगे तो हम पीछे रह जाएंगे, इसलिए हम भी कुछ गलत करना शुरू करते हैं। आज वो भ्रष्ट है तो भी उसका घर भर रहे हैं, घर उसके पिछले अच्छे कर्मों के कारण भर रहे हैं। अब गलत काम करेगा, एक दिन में उसका फल भी उसको भोगना पड़ेगा। ஸோ உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, அவர் செய்கிறதெல்லாம் கெட்டதாக இருக்குது, அவனால் அவருக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான், அது காரணம் இல்லை, அவர் கெட்டது செய்கிறதுனால அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு போகல, முன்னாடி செய்த குணங்களுக்கான பலன்களை அவர் அனுபவிக்கிறார். இப்போ செய்கிற தீய விஷயத்தோடைய பலன் அப்புறம் அவர் அனுபவிப்பார். भगवान के घर में देर है, अंधेर नहीं है। பகவானுடைய வீட்டில் என்னைக்கும் வெளிச்சம்தான், இருள் கிடையாது. इसलिए कर्म को समझ करके चलो, और जो इस कर्म को समझ करके चलता है वो तनाव, टेंशन से मुक्त होकर के स्वस्थ और सुखी बन सकता है। घर में एसी है, गाड़ी है, सब कुछ है, लेकिन तो भी दुख क्यों? दुख है क्योंकि मन निगेटिव है। ஸோ இந்த கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது, மோட்டர், காடி, ஏசி எல்லாமே இருக்குது, அப்படியும் வீட்டில் என்ன இருக்குது? துக்கம், அசாந்தி, टेंशन। एक बहुत सुंदर घटना मैं आपको सुनाने जा रहा हूँ, लास्ट में इसका मैं एक क्वेश्चन पूछूंगा, इसलिए ध्यान से सुनेंगे। இப்போ ஒரு சம்பவத்தை பற்றி பிரதர் சொல்ல போகிறாரு, கவனமோட கேளுங்க. அது சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து கொஸ்டின் வர பிரதர் கேட்பார். एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे। ஆக்ரா எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆக்ரா தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில், அது முன்னாடி கிராமமாக இருந்தது, ஒரு குடிசையில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. वैसा मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया था, लेकिन दिल्ली में सब दुकान बंद थे, उसको लगता है मैं बैठे बैठे मैं क्या करूं, मैंने कहा कभी आगरा गया नहीं, देखा नहीं, तो व्यापारी सीधा आगरा में आया। அப்போ அந்த டைமில் ஒரு பெரிய வியாபாரி டெல்லியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்தார். டெல்லி ஆக்ரா பக்கத்தில் இருக்குது. அப்போ டெல்லியில் கடைகள்லாம் அடைச்சிருந்ததுனால சரி நம்ம ஆக்ரா பார்த்ததில்ல, ஆக்ராவுக்கு போகலான்னு அவர் ஆக்ராவுக்கு போகிறார்.
उसने आगरा सारा दिन देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया। जिस होटल में जाते थे, जहाँ भी जाते थे, सब कहते हमारे होटल बुक है। अब उसको लगता रात को कहाँ सो जाओ, कहीं बस स्टैंड पर सो जाओ बैग चोरी हो जाएगी, कहीं स्टेशन पर सो जाओ तो भी चोरी हो जाएगी, क्योंकि बैग में करोड़ रुपए पड़े थे। அந்த வியாபாரி ஃபுல் டே ஆக்ராவை சுற்றி பார்த்தாரு. அப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணணும். நைட் எங்கேயும் அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது அவருடைய பேக்கில். ஸோ அவருக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தார். तो क्या करता है, उसको अचानक याद आया मेरे गरीब पति पत्नी है, चलो उनके पास जाता हूँ। तो उनका एड्रेस भी था, रिक्शा करके उनके पास पहुँच गया। ஸோ அப்போ அவரோட மனசில் அந்த எண்ணம் வந்தது, அந்த ஐடியா இருந்தது. இவருக்கு தெரிஞ்ச அந்த ஏழை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவருடைய அட்ரஸ் இவர்கிட்ட இருந்தது. இவர் ஒரு ரிக்ஷா வச்சு அவங்கக்கிட்ட போனார். जैसे वो उनके घर में झोपड़ी में आया तो गरीब पति पत्नी बड़े खुश हो गए। इतना बड़ा व्यापारी कभी ना आने वाला, उसको खिलाया पिलाया, चाय पानी पिलाई, खतरी की। लेकिन सोने से पहले उसने अपनी बैग खोली, क्योंकि कपड़े चेंज करने थे, रात का ड्रेस पहनना था, नाइट ड्रेस। तो बैग खोली, तो जब बैग खोली तो गरीब की पत्नी की नजर बैग में गई। देखा इसमें 500 के, 1000 के, 100 के बहुत सारे नोट आए। और कहते हमने तो 500 के नोट भी नहीं देखी, अगर 2-4 बंडल मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी। रात में उसकी नीयत खराब हो गई। ஸோ அவர் போனார், அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த ஏழை தம்பதிகள் ரொம்ப பணிவோடு அவருக்கு உபசரிப்பெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. நைட்டு தூங்கும்போது அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவருடைய பேக்கை திறந்தார். அப்போது அதில் அந்த மனைவியோடைய பார்வை அதில் பட்டது. பார்த்தா அதில் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டாக அடுக்கி இருக்குது. அவங்க வாழ்க்கையில் 500 ரூபாய் நோட்டையே பார்த்ததில்லை. அப்போ அவங்க நினச்சாங்க, இதில் ஒரு கட்டு எனக்கு கிடைச்சா என்னுடைய ஏழ்மையே விலகிடும். அவங்களுடைய மனசு கெட்டுடுச்சு. तो क्या करता है वो 12-1 बजे वो पत्नी क्या करते हैं, बाहर गई, बड़ा सा एक पत्थर लाया। बैग तो वो बैग सिरान लेके सोया था मेहमान, और पत्थर ला करके सीधा उसके सिर में मार दिया। उसका तो मर्डर हो गया। पति की नींद खुली, पति कहता ये क्या हो गया, कहता हमारी गरीबी दूर हो गई। वो सारा पैसा दिखाया, पति तो डर गया। ये बात किसी पुलिस वालों को पता चलेगा, लोगों को कहते हैं किसी को पता ही नहीं चलने देंगे। इस व्यापारी को आप रपा दपा कर लेते, जमुना नदी में डाल देते। ஸோ மனைவி என்ன செய்கிறாங்க, நைட்டு 12 மணிக்கு ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து அவர் தலையில் போட்டுடுறாங்க. ஹஸ்பண்டு ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. உடனே அவங்க பேக்கை திறந்து காட்டுறாங்க. பாருங்கள், இவ்வளோ பணம் இருக்குது, நம்மளுடைய ஏழ்மை போயிடும். இந்த பாடியை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், யமுனை ஆற்றில் வீசிடுவோம். रात को उन्होंने इस मुर्दे को 2 बजे बोरी में डाला, और उस बोरी को क्या करते पीछे जाकर के जमुना नदी में फेंक के आए। किसी ने नहीं देखा। वापिस घर में आए, जैसे घर में देखा तो घर में खूनी के दाग ही दाग थे। उनको लगा किसी को पता न चले, किसी को देखेगा तो लगेगा कुछ हुआ यहाँ। तो उन्होंने रातों रात वो खून के दाग भी मिटाए। ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு 2 மணிக்கு அந்த உடலை ஒரு கோணிக்குள்ளே போட்டு யமுனை ஆற்றில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இரத்த தடயங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க. उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। இதெல்லாம் செய்தாங்க. ஆனால் இவங்க செய்த செயல், ஆக்ஷன், அந்த இதை வந்து அவங்க அழிக்க முடியுமா? इसलिए एक भजन भी है ना, कर्म काले का मिटे न रे भाई, लाख करे कोई चतुराई। நம்ம செய்த செயல்களை 1000 புத்திசாலித்தனமான உபாயங்கள் செய்தாலும் அதை அழிக்க முடியாது. तो उन्होंने दोनों ने क्या किया, उसी पैसे से एक प्लॉट खरीद किया, एक मकान भी, पैसा बहुत था, मकान भी बनाया, दुकान खोला, गहने खरीद किया, गहने बनाए अपने लिए। उन्होंने क्या किया, एक गाड़ी भी ली। उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பணத்தை வச்சு வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, அவங்க வியாபார கடைகள்லாம் திறந்தாங்க. ஸோ இப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு நகைகள் கூட அவங்க வாங்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு வாரிசும் இல்லை. उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। ஸோ அவங்களுடைய ஏழ்மை போயிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு எந்த வாரிசும் இல்லை. कुछ साल के बाद एक बच्चा भी हो गया।
அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தையும் அவங்களுக்கு வந்து और एक ही बच्चा था, उसको खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पढ़ाया। ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது, அதை வந்து நல்லா படிச்சு கலெக்டர் ஆகிற அளவுக்கு படிக்க வச்சாங்க. लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया। उनको लगता है बच्चे को कुछ नहीं हो जाए, एक ही बच्चा है, अभी कलेक्टर बनने वाला है। उसको बड़े से हॉस्पिटल में इसका इलाज किया और खर्चा ज्यादा हुआ। डॉक्टर की फी देने के लिए उन्होंने बनाए थे गहने, वो बेचे, डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ। ஸோ அந்த கலெக்டர் ஆகிற அந்த டைமில் அந்த குழந்தைக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவங்க வச்சுருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணாங்க, அவங்களோட நகையும் அடகு வச்சு கொடுத்தாங்க. அப்படியும் அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு உடம்பு சரியாகலை. उन्होंने और बड़े हॉस्पिटल में दिखाया, उसके पीछे उनको जो गाड़ी ली थी उसको भी बेचनी पड़ी, डॉक्टर की फी दी, बच्चा ठीक नहीं हुआ। அதுக்கப்புறம் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே போகும்போது அந்த செலவை ஈடுகட்ட அவங்க வண்டியையும் விற்றாங்க, அப்படியும் உடம்பு சரியாகலை. जो उसी पैसे से उन्होंने जो दुकान चालू किया था उसको भी बंद किया, सारा पैसा बीमारी में लगाया, बच्चा तो भी ठीक नहीं हुआ। அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க கடையையும் விற்று பணம் செலவு பண்ணியும் சரி பண்ண முடியல. लास्ट में मकान बेचा, झोपड़पट्टी में रहने के लिए गए, बच्चे का इलाज किया, बच्चा तो भी ठीक नहीं हुआ। கடைசியில் அவங்க வீட்டையும் விற்றுட்டாங்க, அப்படியும் குழந்தை உடம்பு சரியாகலை. लास्ट में एक दिन वो बच्चा कहता, पापा जी अपने को जो मिला था पैसा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ, बच्चा मर गया। அப்புறம் என்னாச்சு, அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் இழந்துட்டாங்க, மறுபடியும் குடிசைக்கே வந்துட்டாங்க. அப்படியும் அந்த பையனுக்கு உடம்பு சரியாகலை, இறந்துட்டார். वो बच्चा कौन था? அந்த பையன் யார், அவங்களுடைய குழந்தை யார்? जिस व्यापारी को मारा था उसकी आत्मा पैसा लेने के लिए बच्चे के रूप में आई थी। எந்த குழந்தை, எந்த வியாபாரியா அவங்க கொண்டாங்களோ அவங்க தான் அது குழந்தையா இவங்களுக்கு பிறந்தார். அந்த எடுத்துட்டு போக வந்திருந்தார். ये है कर्मों का डंडा, कर्मों का डंडा लगता है, आवाज नहीं आता। ஸோ இதுதான் கர்மத்தோடைய பனிஷ்மெண்ட். ஸோ இது நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த ஆழமான ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல் செய்யணும். ये मैंने आप लोगों को क्यों सुनाया? आज माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा करके जमा किया, और कोई ऐसा बच्चा पैदा हुआ है गलत संगत में जा रहे हैं, नशा कर रहे हैं, माँ बाप का कहना नहीं मान रहे हैं, और माँ बाप टेंशन में है। वो बच्चा कौन है? आपके पिछले जन्म का हिसाब वाला है। ஸோ இது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, பிரதர், இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பார்க்குறார், அம்மா அப்பா கஷ்டப்பட்டு பணம் சேர்க்குறாங்க, பையன் தவறான சகவாசத்தில் சேர்ந்து அதை அழிக்கிறான். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இதுதான். இதே மாதிரி பல விஷயங்கள் முற்பிறவியில் நடந்திருக்கும். आज किसी के घर में कोई ऐसा बच्चा पैदा हुआ है, बचपन से उसका सेवा करना पड़ रहा है, सारा पैसा खर्चा है, वो कौन है? पिछले जन्म का हिसाब। ஸோ இன்றைக்கி பார்க்குறாங்க, நிறைய குடும்பத்தில் அந்த பையனுக்காகவோ அவங்க வாரிசுக்காக நிறைய பணம் செலவு பண்ண வேண்டி வருது. ஸோ அதோடைய காரணம் என்ன அப்படின்னா, அது முற்பிறவிகளுடைய கடன். कोई बहू है, सास उसको बहुत तंग करे, टॉर्चर करे, हमेशा कुछ न कुछ बोलती रहती है, बहू को टेंशन आ रहा है। ஸோ இன்றைக்கி பார்க்குறோம், மாமியார் மருமகள் அந்த உறவு அவ்வளோ மோசமாகிறதுக்கு காரணம் என்ன, அவ்வளோ டென்ஷன் உருவாகிறதுக்கு காரணம் என்ன? कभी कभी वो बहू क्या करते हैं, सब घर का टेंशन लेकर के सुसाइड भी करते हैं। சில நேரங்களில் தற்கொலை கூட பண்ணுறாங்க, நிறைய நியூஸ் நம்ம கேட்குறோம் இல்லையா? कभी कभी उस सास को भी मार देती है, மாமியாரையும் கொல்றவங்க இருக்காங்க. अगर उस सास और बहू का पिछला जन्म दिखाई जाए तो आज जो बहू है पिछले जन्म उसकी सास थी, और जो सास है उस समय बहू थी और तंग किया था, इसलिए कहते ना सास भी कभी बहू थी। ஸோ ஏன்னா மாமியாரா இருக்கிறாங்க, கரெக்டு. முற்பிறவியில மருமகளா கூட இருந்திருக்கலாம். अगर आपका पति आपको तंग करता है, इसका मतलब मैंने भी कभी इसको पति बनकर के तंग किया था, मेरा हिसाब चुकता हो रहा है। अगर ये समझेंगे तो आपको कभी टेंशन नहीं आएगा, आपको तनाव नहीं आएगा, आप स्वस्थ भी रह सकते, सुखी भी रह सकते। என்னுடைய கணவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்போ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளும் ஓகே, என்னுடைய இது தீருது, என்னுடைய கர்மம் தீருது, கணக்கு தீருதுன்னு நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும்.
इसलिए वर्तमान समय अगर इस कलयुग में हमें तनाव से मुक्त बनना है, सुखी बनना है, स्वस्थ बनना है, इस कर्म गति के ज्ञान की आवश्यकता है. ஸோ டென்ஷன் இல்லாமல் அதிக சிந்தனை செலவு பண்ணாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆழமான கர்மத்தோடைய ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். इसलिए कर्म गति से ही हम व्यर्थों से तनाव से मुक्त रह सकते हैं. அதனால இந்த கர்மத்தோடைய விஷயத்துல புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வேணான விஷயங்கள்ல இருந்தும் நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்தும் விலகி இருக்க முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். एक घटना मैं आपको सुनाता हूँ, ये कोई कहानी नहीं है. मैं जब दिल्ली में रहता था आश्रम में, तो दिल्ली में मैं किचन में सेवा भी करता था आश्रम में, और रात के समय थोड़ा सा पहरा सिक्योरिटी का काम भी करता था. ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறார் பிரதர். டெல்லியில் இருக்கும்போது காலையில் சேவைகள் செய்வார், நைட்டு வந்து செக்யூரிட்டியாக இருந்து காவல் கூட காப்பார். அந்த तो हमारे आश्रम के सामने एक रोड है, हाईवे, और वहाँ रात को 9 बजे से सवेरे 5 बजे तक ट्रक को जाने के लिए परमिशन है उसकी. ஸோ சென்டருக்கு வெளியே, அந்த ஆசிரமத்துக்கு வெளியே ஹைவே இருக்குது, நைட்டு மட்டும்தான் பெரிய ட்ரக் அது வழியாக போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. तो वहाँ एक ट्रैफिक पुलिस वाला आता था और क्या करता था, हाथ खड़ा करता था जब ट्रक जाते थे, तो ट्रक वाले पैसे दे करके निकल जाते थे. जो नहीं देता था उसको साइड पर कराता था, वो कागज दिखाओ, फिर तुम्हारा ओवरलोड आई, गुमराह करके सारा दिन खड़ा करता था. तो कभी कभी वो क्या करता था, वो पुलिस वाला पानी पीने के लिए आश्रम में आता था. मैं कहता था सर, जो आप ये हाथ खड़ा करके जो पैसे ले रहे हैं, ये रोड का टैक्स है. कहते नहीं नहीं, टैक्स वगैरह नहीं है. उनको गुमराह कर लेते, नहीं तो फिर उनको कहेंगे तुम्हारा ओवरलोड ज़्यादा है, कागज दिखाओ, उस से पैसा दो और यहाँ से भागो, नहीं तो सारा दिन खराब हो जाएगा. मैंने कहा सर वो पैसा आप गवर्नमेंट में जमा करते हैं? नहीं नहीं नहीं, आधा बॉस को देता, आधा अपने पास रखता हूँ. हमने कहा सर ये ठीक नहीं, अच्छा नहीं है. अरे आजकल सब लोग करते. அப்போ அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு. அவன் அந்த ஹைவேல என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் ஒரு போலீஸ் என்ன பண்ணுவார், போகிற ட்ரக்கெல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த டைமில் அவர் கைக்கு தூக்குவார். அப்போ அந்த ட்ரக்காரர் என்ன பண்ணுவார், அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒரு அமௌண்ட்டை, ஒரு 10-20 ரூபாய் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை அவருக்கு கொடுத்துட்டு போவாங்க. யார் கொடுக்கலையோ அந்த ட்ரக்கை ஓரம் கட்டி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க, இல்லை அவர்கிட்ட அது வாங்கிறதுக்கான வேறு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணார், ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அப்போ பிரதர் கேட்டார், நீங்கள் இது மாதிரி கை தூக்கி பணம் வாங்குறீங்களே, இது என்ன ரோட் டேக்ஸான்னு கேட்டார். இல்லை ரோட் டேக்ஸ் எல்லாம் இல்லை, இது மாதிரி இது ஒரு ஃபார்மாலிட்டி. இவங்க போனாங்கன்னா இவங்க பேப்பர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, இல்லை ஓவர்லோடிங் இருக்கும், ஏதாவது இருக்கும், அதுக்காக அவங்க பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ பிரதர் கேட்டார், இந்த பணத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்டார். கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பாதி நான் எடுத்துப்பேன், பாதி என்னுடைய மேல் அதிகாரிக்கு கொடுத்துருவேன். मैं कभी कभी कहता था आप आश्रम में आओ, सतयुग में सतयुग आने वाला है, ये दुनिया समाप्त होने वाले है, स्वर्ग आने वाला है. कहता है जहाँ धन है, जहाँ पैसा है, जहाँ गाड़ी है, मकान अच्छे है, वहीं स्वर्ग है. आपका स्वर्ग हमको नहीं चाहिए. खुले दिल से हम लोग आपस में बात करना शुरू किया. அப்போ பிரதர் அவருக்கு நிறைய ஞானம் கொடுக்கறதுக்கான முயற்சியெல்லாம் செய்திருக்கிறார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், பிரதர் என்ன சொல்லியிருக்கிறார், இங்கே வாங்க, நீங்கள் சத்தியுகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் தியானம் பண்ணுறதுனால. அப்போ அந்த போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு, எங்கே பதவி இருக்கோ, எங்கே பணம் இருக்கோ, அங்கே தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். कभी कभी मेरे को बैग खोल के दिखाता था रात को आते समय, देखो खाली है, अब सवेरे जाते समय आपको दिखाऊंगा, भर के लेके जाऊंगा. நைட்டு வரும்போது காலியான பையோட வருவார், காலையில் போகும்போது அவ்வளோ செல்வத்தை நிரப்பிட்டு போவார் அவர் அந்த போலீஸ்கார். तो लेकिन एक दिन जब वो आया था, उनके चेहरे पर बहुत उदासी थी, दुखी था. मैंने पूछा कि सर आज क्या बात है, मुस्कुरा नहीं रहे, आज बड़े टेंशन में लग रहे. कहता अरे बड़ा टेंशन हो गया. ஒரு நாள் எப்படி போயிட்டு இருந்தது, ஒரு நாள் எப்பவும் சந்தோஷமாக வருவார், ஒரு நாள் ரொம்ப சோகமாக வந்தார். அப்போ பிரதர் கேட்டார், என்ன ஆயிடுச்சுன்னு. कहता है मेरा एक ही बच्चा था और वो IIT में पढ़ता है, उसको एडमिशन नहीं मिल रहा था. मैंने पैसे के जोर से क्या क्या एडमिशन दिलाया, लेकिन आज उसके कॉलेज से फोन आया, आपका बच्चा 8 दिन से गायब हो गया. என்ன விஷயம் அப்படின்னா, தன்னுடைய பையனை காணும், இதுதான் அவருடைய
ப்ராப்ளம். பையனை வந்து ஐஐடியில் சேர்த்தாரு. ஐஐடியில் அவருக்கு மார்க்கில் கிடைக்கல, இவர் பணம் கொடுத்து சேர்த்தார். இப்போது ஐஐடியிலேருந்து ஃபோன் என்ன வந்திருக்கு அப்படின்னா இவர் 8 நாளாக காணும், பையனை காணும். அதனால தான் அவர் சோகமாக இருந்திருக்கிறார். कहता है मैंने कॉलेज में फोन करके पूछा कि मेरे बेटे का क्या हुआ, तो उन्होंने जवाब दिया कि वो 8 दिन से गायब है, आप आकर के देखो। तो सोचे कि चलो मैं आज क्या मामला है वहाँ जाकर देखूंगा करके एटीएम में गया। जैसे एटीएम में गया, एटीएम सारा खाली, क्योंकि उस बच्चे को नंबर दिया था तुमको जितना भी पैसा है, एक ही बच्चा था इसीलिए लाड पे कुछ भी जितना भी चाहे ले सकते हैं। तो कहता है मुझे बच्चा गया इसीलिए नहीं टेंशन हुआ, मुझे मेरा एटीएम का सारा पैसा गया इसीलिए मुझे टेंशन हो गया। ஸோ இது பையனை காணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுக்கலான்னு ஏடிஎம்முக்கு போனார். போய் பார்த்தா அங்கே இன்னும் ஒரு ஷாக். என்னென்னா அவருடைய அக்கௌண்ட்டில் பணமே இல்லை. என்ன விஷயம்னா அந்த ஏடிஎம் கார்டு பையன்கிட்டையும் ஒன்று இருக்குது. मैंने कहा सर वो कमाया था कैसा, ऐसा हाथ करके कमाया ऐसा ही चला गया। அப்போ பிரதர் சொன்னார், இது இந்த பணம் எல்லாம் நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க, கை தூக்கி தானே சம்பாதிச்சிங்க, அதே மாதிரி கை இறக்கின மாதிரி அது போயிடுச்சு. कहीं न कहीं 2 नंबर का पैसा कहीं न कहीं आपको एक चल कर, इसीलिए कहते हैं पसीने की कमाई खाओ. அதனால 2ஆம் நம்பர் சம்பாத்தியம் எப்பவும் நம்மளை தள்ளி விட்டுடும். அதனால தான் உலகத்தில் கூட ஒரு பழமொழி இருக்கு, வேர்வை சிந்தி சாப்பிடணும் சம்பாதி. बच्चा कोई ऐसा पैदा होगा वो नशा करेगा सारा पैसा आपका, और जो पसीने का सच्चा दिल का पैसा है वो कभी भी ऐसे बच्चे भी कभी ऐसे गलत काम नहीं करेंगे. इसलिए कर्म गति को समझ करके चलना. உலகத்தில் கூட சொல்லுவாங்க, நம்ம உழைச்சு சம்பாதிச்சோம் அப்படின்னா அது வீணாகாது. நல்ல எண்ணத்தோட நல்ல உள்ளத்தோட செய்கிறது எதுவுமே வீணாகாது. जो इस कर्म गति को समझता है उसको कभी भी तनाव टेंशन नहीं आएगा. अगर जीवन मन को स्वस्थ रखना चाहते हो, हेल्दी बनना चाहते हो, जीवन को सुखी बनाना चाहते हो, इस कर्म गति को समझ करके हमें कर्म करना है. ஸோ இந்த கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டென்ஷனில் வரமாட்டோம். நம்ம இதை எடுத்துப்போம், லைஃப்பில் இது ஒரு பாடமாக எடுத்துருப்போம், நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும். और एक घटना में आप लोगों को सुना, कभी कभी हमें लगता है भगवान हमको दुख देता है, भगवान किसी को सुख, भगवान किसी को सुख या दुख नहीं देता. सुख दुख मिलता है स्वयं के कर्मों से. இன்னொரு விஷயம் பிரதர் சொல்றாரு, என்னன்னா நம்ம நினைப்போம் இறைவன் நமக்கு துக்கம் தரார் அப்படின்னு. இறைவன் நமக்கு துக்கமும் சுகமும் எதுவும் கொடுக்கறதில்ல, நம்மளுடைய கர்மம் தான் நமக்கு துக்கமும் சுகமும் உருவாக்குறது. भगवान हमें ज्ञान देता है और उस ज्ञान के आधार से जो कर्म अच्छे करता है वो सुखी बन जाता है, और जो ज्ञान लेता ही नहीं, कर्म करता नहीं, वो दुखी बन जाता है. ஸோ பாபா என்ன கொடுக்குறார், பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா ஞானம் தான் கொடுக்குறார். அந்த ஞானத்தோடைய ஆதாரத்தில் யார் செயல்கள் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தாதவங்க, அதுக்கு உல்டாவாக ஆப்போசிட்டாக செய்கிறவங்க துக்கத்தை அடைகிறாங்க. एक ऐसी घटना में आपको सुनाता हूं. एक मुंबई में एक छोटा बच्चा था, मम्मी के साथ रहता था. उसके पापा जी नहीं थे, बहनें नहीं थी, भाई नहीं थे, वो बच्चा केवल अकेला था और मम्मी थी. झोपड़ी में रहते थे, मम्मी मजदूरी का काम करती हैं, बच्चा भी मम्मी के साथ कभी मजदूरी का काम करने के लिए वहाँ जाता है. ஸோ ஒரு சம்பவத்தை பற்றி பிரதர் சொல்கிறாரு. மும்பையில் ஒரு குழந்தை அம்மா கூட இருந்தது. அம்மா என்ன பண்ணாங்க, கூலி வேலை செய்துட்டு இருந்தாங்க, குழந்தையும் அம்மா கூடவே இருந்தாங்க. तो एक दिन बच्चा जा रहा था, बच्चे ने देखा है कोई गुब्बारे वाला गुब्बारे बेच रहा था. बच्चा दौड़ करके लेने के लिए गया और 4 लाइन हाईवे था. तो माँ को लगा इसको कुछ हो ना जाए, माँ दौड़ी उसको पकड़ने के लिए. जैसी दौड़ी एक कार स्पीड से आई, माँ खत्म हो गई उसके अंदर. ஸோ ஒரு நாள் இது மாதிரி ஒரு வேலை இடத்துல அம்மாவும் குழந்தையும் இருக்கிறாங்க. அம்மா வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ குழந்தை பார்க்குது, ரோட்டுக்கு அந்த சைடு கொஞ்சம் பெலூன் வித்துட்டு இருந்தாங்க. அப்போ குழந்தையுடைய ஆர்வத்தில் அது பெலூனை வாங்க ஓடுது. அந்த டைமில் ஒரு ட்ரக்கு வருது, வேகமாக வந்துட்டுருக்கு எதிர் திசையிலேருந்து. அம்மா பார்க்குறாங்க, அவங்க ஓடுறாங்க குழந்தைய காப்பாற்ற. அம்மா ரோடை க்ராஸ் பண்ணும்போது எதிர் திசையில் வந்து ஒரு கார் அவங்கள மோதி அம்மா இறந்துடுறாங்க. बच्चे ने पीछे मुड़कर देखा, अरे मम्मी भी गई. ऊपर देख करके कहते हैं भगवान आप कितने निर्दयी हैं, मेरे पापा को तो पहले लेके गए, मेरी मम्मी को भी लेके गए.
और कहता है मुझे कोई बहनें नहीं है दी आपने, भाई कोई नहीं है, मुझे अकेला, आपने कितना मुझे दुख दिया, आप कितने निर्दय हो। भगवान के ऊपर दोष लगाता है, गाली देता है। 4 दिन से वो घर से बाहर भी नहीं आया, झोपड़ी में बैठा रहा, मम्मी थोड़ी वापिस आएगी। ஸோ அந்த குழந்தை நினைக்குது, கடவுள் ஏன் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறார், எனக்கு நான் பிறக்கும் போதே அப்பா இல்லை, எனக்கு சகோதரன் சகோதரிகளும் யாரும் இல்லை, இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க, 4 நாளாக அந்த துக்கத்தில் இந்த குடிசையிலே அந்த குழந்தை இருக்குது, பகவானை திட்டிக்கிட்டு இருக்கிறார். 4 दिन के बाद घर से झोपड़ी से बाहर आया तो पड़ोसी ने कहा कि बेटा तुम्हारा कोई नहीं रहा, तुम मेरे पास चाय का दुकान है, वहाँ ग्लास वगैरह धोने का काम करो, चाय बेचने का काम करो, तुमको खाने का प्रबंध करूंगा। तो बच्चा रोज क्या करता उनके पास जाता है। ஸோ பக்கத்து வீட்டில் 4 நாள் கழித்து அந்த குழந்தை வெளியே வருது. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு யாருமே இல்லை, அதனால் எங்களுடைய கடையில் வந்து நீ வேலை செய், நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையும் அந்த டீ கடைக்கு போய் டீ போடுற வேலையோ இல்லை கிளாஸ் கழுவுற வேலையோ செய்யுது. एक दिन उस बच्चे से गलती से ग्लास टूट गया कांच का, तो चाय वाला इतना डांटता है उस बच्चे को, तो बच्चा जब वापिस अपने घर के तरफ जाता है, कहता है भगवान मैं जहाँ भी जाता हूँ आप मुझे दुख ही देते हैं, उसको लगता है भगवान ही मेरे जीवन में दुख दे रहे हैं। ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த டீ கடையில் ஒரு கிளாஸை உடைச்சிடுது இந்த குழந்தை. அப்போ மாஸ்டர் அப்படி திட்டுறார். அதை கேட்டு இதுக்கு மனசே உடஞ்சிடுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போய் எகைன் கடவுளை திட்டுறார், என்கிட்டருந்து அம்மா அப்பாவை பறிச்சுட்ட, இப்போது வேலையிலையும் இப்படி நடக்குது. इसको ध्यान से सुनना, मैं लास्ट में प्रश्न पूछने वाला हूँ, கவனமாக கேளுங்க, கடைசியில் மறுபடியும் क्वेश्चन கேட்பார். फिर उसके बाद एक दिन वो बच्चा दुकान से आ रहा था, किसी ने कहा ये झोपड़ी तुम्हारी मम्मी को दी थी, अब वो तो चली गई, तुम खाली कर जगह, उसको रहने का भी प्रॉब्लम हो गया। அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அப்படி போகுது நாட்கள். ஒரு நாள் வீட்டுக்கு போனால், குடிசைக்கு வீட்டுக்கு போனால், அப்போ ஒருத்தர் வந்து நிற்கிறார். இந்த குடிசையை நான் இலவசமாக உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன், இப்போ உங்கள் அம்மாவும் இல்லை, அதனால் நீ இந்த குடிசையை காலி பண்ணிடு. आखिर वो सब टेंशन से शराबी बना। இதெல்லாம் தாங்க முடியாமல் அவன் குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். आखिर उसने शादी की, पत्नी आई, वो भी झगड़ा लो। ஸோ அவன் நினைக்கிறான், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ சோதனைன்னு நினைக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த வைஃபும் என்ன பண்ணது, இவன் கூட டெய்லி சண்டை. तो आखिर उसने खुद का एक चाय का दुकान चालू किया। கடைசியில் இவரே ஒரு டீ கடையும் போட்டுக்கிட்டார். तो एक दिन चाय बेच रहा था, तो 10-12 लोग आए, चाय मांगा, उसने चाय दिया बना करके, चाय पी के वो 10-12 लोग जाने लगे। तो बच्चा कहते चाय का पैसा दो, जैसा पैसा मांगा वो 10-12 लोगों ने इतनी पिटाई की उस बच्चों की, और पिटाई करके मार पिटाई करके बेहोश करके सामान को भी बिखर करके चले गए। ஒரு டீ கடை போட்டார். அப்போ ஒரு நாள் டீ கடையில் குடிக்க ஒரு 10-15 பேர் வந்தாங்க. அவங்க டீ சாப்பிட்ட பிறகு பணம் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இவனே காலி பண்ணிட்டாங்க. இவனே அடிச்சுட்டு அந்த கடையில் இருக்கிற சாமான்லாம் எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. आखिर उस बच्चे को देरी से होश आया, ऊपर देखे कहता है भगवान आखिर मेरी कब तक परीक्षा लोगे, कब तक मुझे दुखी बनाओगे। वो गाली देता है, भगवान को लगता है भगवान ही मुझे दुख दे रहे हैं। ஸோ இப்போது எப்போ அவருக்கு சுயநினைவு வந்ததோ அப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு, மேலே இறைவனை பார்த்து திட்டுறாரு, எவ்வளோ நாள் தான் என்ன சோதிப்பனி இப்படி. उसके बाद उसने सोचे चलो पत्नी को जाकर सुनाऊंगा, पत्नी को सहयोग देगी। जाकर के शाम को पत्नी को सुनाया, आज मेरे साथ ऐसा ऐसा हुआ, 10-12 लोगों ने मेरे को मारा भी, मेरा सामान। कहते तुम ही नालायक, तुमने कुछ बोला होगा, तुमने गलत व्यवहार, और ही टेंशन में आ गया। சரி, இதெல்லாம் நடந்து சரி, வீட்டில் மனைவி இருப்பாங்க, அவங்கக்கிட்டையாவது போய் சொல்லுவோம், அவங்க ஏதாவது ஆறுதலுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க. आखिर सो रहा था, खिड़की खुली थी, ऊपर चंद्रमा दिखाई पड़ रहा था। ऊपर देकर के कहता है भगवान आखिर मेरी कब तक परीक्षा लोगे, मुझे कितना तक, एक तो मेरा पिताजी नहीं है, माँ भी नहीं है, पत्नी भी ऐसी मिली, उसके बाद ऐसा ऐसा हो रहा है, इतना दुखी होकर के वो सो गया। ஸோ மனைவி கிட்ட சொன்னால் அவங்க ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க மேலும் திட்டினாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எந்த லாயக்கும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவங்க ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அந்த நிலவு வெளிச்சத்தில் மறுபடியும் இறைவன் கிட்ட புலம்புறார்.
எனக்கு இதெல்லாம் கொடுத்து எல்லாமே இப்படி நடக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார் அன்னைக்கு நைட்டு. तो आखिर रात को सवेरे रात को समय अमृत वेले के समय 3-4 बजे खिड़की से आवाज आता है, बेटा उठो बेटा उठो। तो बच्चा घबरा गया, उठ गया, कहता आप कौन बोल रहे हैं अंधेरे में? तो आवाज आया, मैं तुम्हारा पिताजी बोल रहा हूँ। कहता नहीं, मेरा पिताजी तो मरा हुआ है। फिर आवाज आया, मैं तुम्हारे आत्मा का पिता परमात्मा बोल रहा हूँ। कहते अच्छा भगवान, मैं आपसे बात नहीं करूंगा, आपने कितना मुझे दुख दिया। ஸோ அன்னைக்கு விடிய காலையில் ஒரு குரல் கேட்குது அவரோட ஜன்னல்ல இருந்து, எழுந்துரு குழந்தை எழுந்துரு, நான் உன்னுடைய அப்பா பேசுகிறேன். அப்போது இவன் நினைக்கிறேன் என்னுடைய அப்பா தான் இறந்துட்டாரு. இப்போ மறுபடியும் அந்த குரல் கேட்குது, நான் ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மா பேசுகிறேன், எழுந்துரு அப்படின்னாரு. அப்போ இவர் சொல்கிறான், என்னை எவ்வளோ சோதனைகள் நீ கொடுத்த, அதில் நான் எழுந்திருக்க மாட்டேன். तो परमात्मा कहता है चलो मैं बेटा ये सब मैंने दुख नहीं दिया, ये सब तुम्हारे कर्मों के परिणाम है, चलो मैं तुम्हारे पिछले जन्म दिखाता हूँ करके भगवान ने उस बच्चे का हाथ पकड़ा और एक बड़ी सी महल के पास लेके गए. ஸோ இப்போ என்ன பண்ணுறார் பரமாத்மா சொல்கிறார், நான் எந்த துக்கமும் உனக்கு கொடுக்கல, நீ அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம பாவ கர்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாளிகையின் பக்கத்தில் கூட்டிட்டு போறார். जैसे वो बच्चे महल के पास जाता कहते भगवान आप मुझे पिछले जन्म में लेके जाने वाले थे, यहाँ कहाँ लाया, चलो तो मैं दिखाता हूँ अंदर, ऐसे करके भगवान लेके गए. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு மாளிகையின் பக்கம் கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு அந்த பையன் கேட்டான், என்ன எங்கே கொண்டு போகிறீங்க, பூர்வ ஜென்மத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாளிகையின் பக்கம் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. जैसे महल में गए, कुछ सिपाही लोग कैदियों को चाबुक से मार रहे थे जोर जोर से. तो बच्चा पूछता है भगवान ये कैदियों को क्यों मारा जा रहा है? तो भगवान ने कहा इनके राजा ने उनको पकड़ करके मारो करके ऑर्डर की, अब इस सिपाही की क्या गलती है? ஸோ அந்த மாளிகைக்குள்ளே போனதும் அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, சில சிப்பாகிகள் என்ன பண்ணுறாங்க, சில பேரை தண்டிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சாட்டையால் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த பையன் கேட்குறான், ஏன் இவங்கள சாட்டையால் அடிக்கிறாங்க இந்த சிப்பாகிகள்? அப்போது கடவுள் சொல்கிறார், ராஜா இது மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறார், இவங்களுடைய தண்டனைக்காக சிப்பாகிகளை அடிக்க சொல்லியிருக்கிறார், அது அவங்க செய்கிறாங்க. இதில் சிப்பாகிகளுடைய தப்பு எதுவும் இல்லை, சிப்பாகிகளுக்கு கொடுத்த கட்டளையை அவங்க நிறைவேற்றுறாங்க. लेकिन भगवान ने कहा ये कैदी कौन है पता है? जिस 10-12 लोगों ने तुम्हारी पिटाई की थी और सामान बिखर करके गए थे, उनका ये पिछला जन्म है, फिर कहता मारना चाहिए, बड़े खराब थे. ஸோ அதே மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கு. 10-12 பேர் உன்னை அடித்தாங்க, உன்னுடைய சாமான்கள்லாம் எடுத்தாங்க. ஸோ முற்பிறவியில் அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. जैसे आगे गए, राजा बैठा था, मंत्री बैठे थे, शराब पी रहे थे, एक बच्चे से गिलास मंगवाया था, बच्चा थोड़ा देरी से आया, राजा उस बच्चे को डांटता है, जैसे डांटा और ही गिलास था वो भी गिर गया, फिर और डांटता है. तो बच्चा पूछता है, वो जो भगवान के पास आया था, भगवान ये बच्चे को क्यों डांटा जा रहा है, राजा क्यों डांटता है? भगवान ने कहा राजा का स्वभाव ही ऐसा है. लेकिन भगवान ने कहा ये बच्चा कौन है पता है? जी चाय वाले ने तुमको डांटा था, उसका पिछला जन्म है, फिर कहता डांटना चाहिए, बड़ा खराब था. ஸோ அடுத்தது உள்ளே போகிறார். மாளிகைக்குள்ளே போகும்போது என்ன பார்க்குறாருன்னா, ராஜா தர்பாரிகளோடு உட்காந்துட்டு ரசம் அருந்திட்டு இருக்கிறார், சோமரசம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க, கொண்டு வரும்போது கையிலேருந்து விழுந்து உடையுது. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய திட்டுறார். இதை பார்த்து அந்த பையன் கேட்குறான் கடவுள்கிட்ட, ஏன் இப்படி செய்கிறார் அந்த ராஜா, ஏன் இப்படி கடுமையாக நடந்துக்கணும்? அப்போ இவருக்கு இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் ஞாபகம் வருது. இவர் கிளாஸ் உடைக்கும் போது திட்டினார், அந்த முதலாளி இவரை திட்டினார். அந்த முதலாளி தான் பூர்வ ஜென்மத்தில் அந்த குழந்தையா இருந்ததும். जैसे आगे गए, मंत्री बैठा था, जैसे आगे गए, अंडरग्राउंड में एक व्यक्ति बैठा था जिसके कपड़े फटे हैं, बाल बड़े हैं, दाढ़ी बड़ी है, हाथ में बेड़ी, पाँव में बेड़ी, दोनों हाथ में पाँव में बेड़ी, खाना सामने पड़ा था. तो बच्चा पूछता है जो भगवान के साथ आया था, भगवान ये कौन है? तो भगवान ने कहा ये राजा का बड़ा भाई है. कहता राजा का बड़ा भाई और इसकी ऐसी हालत? भगवान ने कहा ये राजा बनने वाला था, ये बड़ा है, लेकिन ये जो कुर्सी लेकर के बैठा है इसने उसको देशद्रोही बनाया.
और उसको क्या क्या जनता से अलग करके रखा है, अंडरग्राउंड में रखा है, जनता को भी पता नहीं इसका भाई कहाँ चला गया। लेकिन भगवान ने कहा ये कौन है पता है, तुम्हारी पत्नी का पिछला जन्म। அப்படி என்ன ஆச்சு, கொஞ்சம் உள்ளே போகும்போது பார்த்தா கைதியாக ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவருக்கு பெரிய முடியெல்லாம் இருந்தது, அவருக்கு முன்னாடி உணவெல்லாம் இருந்தாலும் கை காலெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ இவர் கேட்டார், இவர் யாருன்னு கேட்டார். இப்போது பகவான் இவர்கிட்ட சொல்கிறார், இவர் தான் உண்மையிலேயே ராஜா ஆகணும், இவரை ராஜா ஆக்காமல் இப்போ இவர் உட்கார்ந்துருக்கிறார். இவருடைய பெரிய அண்ணன், இவர் தம்பி ராஜாவாயிட்டார், அண்ணனை ஜெயிலில் துரோகியாக்கி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ பகவான் சொல்கிறார், இவர் யார் தெரியுமா, இவர் தான் உங்களுடைய மனைவி, போன ஜென்மத்தில் இப்படி இருந்தார். इसका मतलब जिन्होंने ध्यान से सुना, इसका मतलब वो बच्चा पिछले जन्म में कौन था, प्रश्न ये। இப்போ கேள்வி என்ன கேட்குறாருன்னா, அந்த குழந்தை யாரா இருந்தது முற்பிறவியில்? राजा, राइट, ताली बजाओ, राइट बोल। पिछले जन्म में वो बच्चा राजा था, राजा बनकर के उसने कैदियों को मरवाया। वही कैदी अपना बदला लेने के लिए चाय पीने के बहाने आए, राजा वो गरीब बच्चा बना और वो चाय कैदी है, वो चाय पीने के बहाने अपना बदला ले लिया। ஸோ அதனால் என்னென்னா, மன்னனாக இருந்தாலும் சரி, இந்த பிறவியில் மன்னனாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, அந்த கர்மா நம்மளை விடுறதில்லை. எப்படி அந்த ராஜாவாக இருந்தவர் இந்த பிறவியில் அந்த குழந்தையாக மாறி எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கு. और उस राजा बनकर के उसने बच्चों को डांटा था, ग्लास गिरा था, वही बच्चा चाय वाला बना और वो राजा गरीब बच्चा बना, अपना हिसाब ले लिया। அதுதான், அந்த கிளாஸை கீழே போட்டப்பவும் இப்படி ராஜா திட்டினாரோ அதே மாதிரி அது ரிவர்ஸில் ஆயிடுச்சு. இப்போ இவர் குழந்தையாயிட்டார், அவர் முதலாளி ஆயிட்டார். और भाई के साथ ये व्यवहार किया था, वही भाई की आत्मा पत्नी के रूप में आई और रोज झगड़ा करती थी। எப்படி தன்னுடைய சகோதரனை ஜெயிலில் போட்டாரோ அதோடைய விளைவாக அந்த சகோதரன் இவருடைய மனைவியாக மாறி டெய்லி இவருக்கு தொந்தரவு கொடுத்தது. इतना ही नहीं, भगवान ने कहा तुमने राजा बन करके अनेक झोपड़ी को आग लगवाई थी, इसीलिए तुमको रहने का मकान नहीं है। நிறைய பேருடைய குடிசைகளை நீ பிடுங்கின, ராஜாவா இருக்கும்போது நிறைய வீடுகளை நாசம் பண்ண, அதனால உனக்கு இருக்க கூட வீடு இல்லை. तुमने अनेक बच्चों को मरवाया था, छोटे छोटे बच्चों को, इसीलिए तुम्हारे भाई बहने कोई नहीं है। நிறைய குழந்தைகளை துன்புறுத்தின நீ அந்த டைம்ல உன்னுடைய கொள்கைகளால, அதனால उन கூட பிறப்பு யாருமே இல்லாம இருக்கிறாங்க. भगवान ने कहा इतना ही नहीं, तुमने अगर मैं क्या क्या राजा बन के क्या दिखाऊं, तो उस बच्चे के जीवन में जो प्रॉब्लम आए, क्या भगवान ने दे प्रॉब्लम, उसने ऐसे कर्म किया, उसका फल आज गरीब बना, माता पिता नहीं, इतना परेशान हुआ। அதனால நீ முற்பிறவியில் ராஜாவா இருக்கும்போது உங்ககிட்ட எல்லாமே இருந்தது, ஆனா அந்த டைம்ல நீ செய்த செயல், அது மாதிரி செயல்கள் செய்த இந்த பிறவியில எதுவுமே இல்லாம நீ ஆயிட்ட. அதுக்கு காரணம் பகவான் கிடையாது, நீ செய்த கர்மா. इसलिए अब हमें ये मैंने क्यों सुनाया, आज हमारे जीवन में कभी कभी प्रॉब्लम आते हैं, समस्या आते हैं, और वो समस्या देकर के हम तनाव टेंशन में आते हैं और दुखी बन जाते हैं। ये प्रॉब्लम हमारे ही कोई पिछले जन्मों का कर्म होता है, इसलिए इस कर्म गति को समझ करके कर्म करना। ஸோ அதனால இதெல்லாம் எதுக்காக பிரதர் சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய பல சம்பவத்திற்கும் பின்னாடி ஆழமான கர்மத்தோடைய ரகசியம் இருக்குது. ஓகேவா, ஒரு விஷயம் தானாக எதுவும் நடக்கலை, நம்ம தான் அதற்கு பொறுப்பு. ஸோ இதிலிருந்து வெளியே வர்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லித்தரார். டென்ஷன்ல இருந்தும் கவலையிலிருந்தும் வெளியே வர்றதுக்காக தான் இந்த ரகசியத்தை பிரதர் சொல்கிறார். हमारा कोई किसी से कोई संबंध नहीं, ये परिवार बनता है, कोई देने के लिए आता है। अगर पिछले जन्म में आपने किसी को प्यार दिया, स्नेह दिया, कोई स्नेह प्यार देने के लिए आता है, और कोई किसी को डांटा है, पीटा है, वो अपना हिसाब देने के लिए आता है। ஸோ இந்த குடும்பம் ஈஸ்வரிய குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் லௌகீக குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு கர்மத்தோடைய ஆதாரம் இருக்குது. யாருக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அவங்க திருப்ப கொடுக்க வருவாங்க. அது நல்ல விஷயமா இருக்கலாம். इसलिए अगर अगला जन्म में हमको स्नेह प्यार लेना है, तो हमें हर एक के साथ अच्छे कर्म करना है, ज्ञान युक्त करना है। और तब इसलिए कर्म कैसे करना है, इसका हमें नॉलेज की जरूरत है, ज्ञान की जरूरत है। ஸோ அதனால
இந்த கர்மத்தோடைய இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு ஞான யுக்தியாக நம்மளுடைய செயல்களை செய்து நல்ல உறவுகளை உருவாக்கணும். इसलिए आज का टॉपिक है आध्यात्मिक ज्ञान के द्वारा सुखी स्वस्थ और सुखी जीवन. அதனால தான் ஆன்மீக ஞானத்தோடைய அவசியம் இருக்கு. டாபிக்கும் அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆன்மீக ஞானத்தின் மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை. इसलिए हमें कैसा भी टाइम निकाल करके आधा घंटा पौन घंटा स्वयं को मेडिटेशन करना और ये बातें सुनना बहुत जरूरी. அதனால எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நல்லா மெடிடேஷன் பண்ணணும். कई क्या करते संपत्ति जुटाने में लगे, घर बढ़ाने में लगे, भले वो करो, इसको छोड़ो नहीं, लेकिन भविष्य की संपत्ति जुटाना है, ज्ञान चाहिए. ये ज्ञान भी हमारे असली संपत्ति है. ये संपत्ति को ना चोर लुटेगा, ना आग जलाएगा, ना पानी डुबोगा. ये संपत्ति साथ में जाएगी और स्थूल संपत्ति यहीं रहने वाली है. ஸோ இன்றைக்கி நம்ம நேரம் எடுத்து ஸ்தூலமான சம்பத்தி, அதாவது சொத்துக்களை உருவாக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனால் அது கூடவே இந்த அழியாத ஆன்மீக செல்வங்களை சேருங்க. ஏன்னா அதுதான் நிலையாக நம்ம கூட வரும். இதை யாராலும் நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இந்த சொத்துக்களை பொருட்களை எல்லாம் அழிக்க முடியும், ஆனால் அதை அழிக்க முடியாது. इसलिए केवल वर्तमान में नहीं जियो, लेकिन हमें ऐसे कर्म करना है जिसे भविष्य में क्या परिणाम निकलेगा वो सोच करके कर्म करना है. ஸோ இந்த ப்ரெசண்டில் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது. நம்ம எப்படி நம்ம செயல் செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் டைம்லேயும் சரி எதிர்காலத்துலேயும் நம்ம கரை சேர்க்கிற மாதிரியான செயல்களை நாம் செய்யணும். क्योंकि हमारी आत्मा अजर अमर अविनाशी है. ஸோ ஞானத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஆத்மா அமர் அஜர் அவினாஷி ஹே சொல்லுவாங்களே, அழியாதது ஆத்மா, நிலையானது ஆத்மா தான் எல்லாத்தையும் கொண்டு போகுது. அதுக்கேற்ற மாதிரி நாம செயல் செய்யணும். इसलिए अपने संस्कार, अपनी संस्कृति, इसके पर ध्यान देना जरूरत है. அதனால ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய செயல், நம்மளுடைய சம்ஸ்காரம், நம்மளுடைய குணம், இதில் நம்ம அதிக கவனம் கொடுக்கணும். आजकल के माता पिता बच्चों से परेशान हैं. இன்றைய குழந்தைகளை நினைச்சு அம்மா அப்பா ரொம்ப கவலையா இருக்காங்க. बच्चा मोबाइल के बिना रहता ही नहीं குழந்தைகள் மொபைல் இல்லாம இருக்கிறதே இல்லை. है. அப்படிதானே? मैं तो कहता हूँ गुरु को नहीं, माता तो गुरु है इसकी. இதை யார் சொல்லி கொடுத்தது? அம்மா அப்பா தானே. जब वो बच्चा गर्भ में था उस समय फेसबुक देखा, व्हाट्सएप देखा, यूट्यूब देखा, वो सारे संस्कार उसके ऊपर पड़े और अभी सारा सीख क्या है देखेगा ही. अगर उसी समय आप आध्यात्मिक साहित्य पढ़ते, ध्यान साधना करते, बच्चा भी ऐसा ही संस्कारित बनता. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார்? நம்ம தான். வயிற்றில் இருக்கும்போதே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. ஸோ அதனால அதன் பக்கம் அவங்க ஈஸியாக போயிடுறாங்க. गर्भ संस्कार कारण बन जाते हैं. கர்ப்பத்திலேயே அதை கற்றுக்குது. हाँ, हमारे महाराष्ट्र में एक शिवाजी पैदा हुआ था. वो शिवाजी इतना क्यों पावरफुल बना? क्योंकि जब उसकी आत्मा पेट में थी, जीजा माता की अच्छे साहित्य पढ़ती थी, ग्रंथ पढ़ती थी, दांडपट्टा चलाती थी, तलवार चलाती थी, वो संस्कार पड़े. சிவாஜி மகாராஜாவுடைய கதையை சொல்கிறாங்க. சிவாஜியோடைய அம்மா ஜீஜாபாய், அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசில் கர்ப்பம் இருக்கும்போது டைமில் இந்த புராணங்கள், இத்திஹாசங்கள் இதை பற்றி படிப்பாங்க, வீர கதைகளை சொல்லுவாங்க, வால் பயிற்சி பண்ணுவாங்க. அதோடைய ரிசல்ட் அவன் வெளியே வரும்போது அந்த ஆத்மா வீர சிவாஜியாக வெளியே வருது. लेकिन आज के पिताजी शराब पीता है, नशा करता है, गुस्सा करता है, बच्चे वही सीखेंगे. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அப்பா குடிக்கிறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ இந்த சூழலில் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது அது வெளியே வரும்போது அந்த சம்ஸ்காரத்தை தான் வெளிப்படுத்துது. इसलिए संस्कारी बनाओ. ये है दूसरी बात. तीसरी बात है, एक तो बताया, पहले दो बातें बताई थी. अगर मुझे सुखी स्वस्थ बनना है, पहली बात बताई थी जो हुआ अच्छा हुआ, उसके लिए मैंने रामायण का एग्जाम्पल दिया और भगत की बताई. दूसरी बात बताई थी, दूसरी कौन सी बताई थी? कोई कुछ भी कहता है ऐसी बातों को झाड़ देना. बड़े का एग्जाम्पल भी दिया था, साथ में वो गधे वाला एग्जाम्पल भी दिया था. तीसरी बताई कर्मों की घुई गति.
हाँ, उसकी भी कई बातें मैंने आपको सुनाई, कैसे आज हमारे जीवन के जो प्रॉब्लम है उसको देख करके सोच चलते हैं, इसलिए कर्म गति। तीसरी चौथी लास्ट की एक बात सुना करके मैं पूरा करता हूँ। ஸோ இன்னைக்கு பிரதர் 3 விஷயம் சொன்னார் இல்லையா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னார், எது நடந்ததோ நன்றாக நடக்கும். ரெண்டாவது விஷயம் சொன்னார் பொறுத்துக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். மூணாவது விஷயம் சொன்னது என்ன, கர்மத்தோடைய ஆழமான ரகசியத்தை பற்றி சொன்னார். நாலாவது விஷயத்தை பற்றி இப்போ பிரதர் சொல்ல போகிறோம். लास्ट की बात सुना करके मैं पूरा करें। चौथी बात है, अगर मुझे तनाव से बचना है, टेंशन से बचना है, उसके लिए जीवन में आने वाली निगेटिव बात को क्या बना दो, पॉजिटिव बना दो, बुराई को भी अच्छाई में बदलो. ஸோ நாலாவது விஷயம் என்ன, முக்கியமான விஷயம், நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தையும் நல்லதாக மாற்றணும், नेगेटिव पॉजिटिव मातम. लेकिन कौन कर सकता है नेगेटिव को पॉजिटिव? जिसके पास पॉजिटिव का स्टॉक है, जिसके पास हमेशा नेगेटिव ही है, वो नेगेटिव रूप में देखेगा, वो पॉजिटिव नहीं बनेगा. ஸோ நெகட்டிவை யாரால் பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படின்னா, யார்கிட்ட பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணத்தோடைய ஸ்டாக் இருக்கோ அவங்க தான் எதிர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையாக பார்க்க முடியும். जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखती है. எந்த கலர்ல நம்ம கிளாஸ் போட்டிருக்கோமோ அந்த கலர்ல தான் உலகம் தெரியும். अगर आपने लाल चश्मा पहना हो, सब लाल दिखाई पड़ता है. लाल है ही नहीं ओरिजिनल में, लेकिन आपने चश्मा ऐसा पहना हुआ. ஸோ நம்ம சிவப்பு கண்ணாடி போட்டா உலகமே சிவப்பா தெரியும், ஆனா உலகம் உண்மையிலேயே சிவப்பு கிடையாது. अगर खुद के अंदर आपकी निगेटिविटी है तो आपको भी सब निगेटिव दिखाई पड़ेगा. நமக்குள்ள எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு உலகம் நெகட்டிவா தெரியும். इसीलिए पॉजिटिव बन करके जाओ, क्योंकि ये पॉजिटिव बनने का आधार है रोज का यहाँ आना, मेडिटेशन करना. और जो पॉजिटिव बन के जाता है, कितनी भी बाहर निगेटिव बातें हैं, तनाव टेंशन नहीं आएगा, आप स्वस्थ रहेंगे, सुख रहेंगे. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வழி தான் இங்கே வந்து கிளாஸ் கேட்குறது. எந்த அளவுக்கு நமக்குள்ள நேர்மறையான விஷயங்களை நிரப்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும். एक दो महिलाएं थी, एक रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे की मंजिल पर. ஸோ 2 பெண்கள் இருந்தாங்க, அவங்க ஒருத்தங்க முதல் மாடியிலையும் ஒருத்தங்க கீழேயும் இருந்தாங்க. तो 2 मंजिल वाली क्या करते हैं, रोज अपने घर की खिड़की से पड़ोसी के छत पर देखती है, वो छत पर कपड़े सुखाते हैं, उसके कपड़े देख करके पति को बुलाती है. इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े, कितने मैले कपड़े, जब पूछ के आओ, पति कुछ नहीं बोलता. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கிறவங்க அவங்க கீழே இருக்கிறவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அவங்க துணியை காய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் துணியை காய வைக்கும்போது மேலே இருக்கிறவங்க அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு, அவங்களுடைய ஹஸ்பண்டையே கூப்பிட்டு, उनकी रोज की दिनचर्या थी, वो बुलाता है, दिखाता है, पति कुछ नहीं बोलता. கூப்பிட்டு காட்டுறாங்க இது மாதிரி எவ்வளோ அழுக்கான துணியை காய வைக்கிறாங்க. ஹஸ்பண்டோ அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறார். டெய்லி காட்டுவாங்க, டெய்லியும் அமைதியாக இருப்பாங்க. एक दिन जब उसने उसी खिड़की से देखा तो पड़ोसी के कपड़े अच्छे दिखने लगे. फिर पति को बुलाया, कहते आज इसको कैसे अक्ल लगी, कितना अच्छा धुला है क्या, जाओ पूछ के आओ. पति धीरे से मुस्कुराता और कहता है, आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ किए, शीशे साफ किए. இப்போ என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அடுத்த நாள் காட்டுறாங்க. மேலேருந்து காட்டும்போது இன்னைக்கு துணி க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு அறிவு வந்தது, இன்னைக்கு துணியெல்லாம் சுத்தமாக இருக்குது, சுத்தமாக துவைச்சி போட்டிருக்காங்க. அப்போது ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், இன்னைக்கு நம்ம வீட்டு கண்ணாடியை க்ளீன் பண்ணேன். ताली तो बजाओ, எல்லாரும் கை தட்டுங்க. डेली जनरल இருந்து பாப்பாங்க. वो डेली वो साफ अच्छी करती थी, लेकिन उनका गंदे क्यों देखते थे, उनकी खिड़कियां ही गंदी थी. டெய்லி அவங்க நல்ல கழுவி தான் போடுறாங்க, அவங்க க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. டெய்லியே அழுக்கா தெரிஞ்சது அப்படின்னா இவங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடி அழுக்கா இருந்தது, அதனால ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா தெரிஞ்சிருக்கு. इसी तरह जिस दिन आप सेंटर पर नहीं आएंगे, मेडिटेशन नहीं करेंगे, मुरली नहीं सुनेंगे, अमृत वाला नहीं उठेंगे, आपकी बुद्धि भी खिड़की गंदी रहेगी. और सारा दिन जिसको भी देखेंगे कोई हंसता है, लगता है मुझे देख के जरूर हंस रहे हैं, कोई किसी से बात करते है, वो गलत हो नहीं, गलत आप है. इसलिए रोज अपने खिड़की को साफ करो. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய புத்தி, மனம் புத்தி. ஸோ நம்ம முரளி கேட்காத போது அது அழுக்காயிடுது. அப்போ முரளி கேட்கல, அமிர்த வேலை எழுந்திருக்கல அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை பார்த்தா நமக்கு இந்த உலகம் அழுக்காதான்
தெரியும். நம்ம இந்த கிளாஸ்லாம் கேட்டோம், மெடிடேஷன்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய புத்தி க்ளீன் ஆகிடும், நமக்கு உலகம் அழகாக இருக்கும். क्योंकि ये बातें सुनने से हम निगेटिव को पॉजिटिव में बना सकते हैं. ஸோ நெகட்டிவாக இருந்தால் கூட நம்மளுடைய கிளாஸ் புத்தி க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்க முடியும். समझो आज यहाँ आए हैं, अब काफ़ी समय से बैठे हैं, अब घर में जाएंगे, जाते हैं लोग बोलेंगे हाँ ओम शांति में जाते हैं, रोज तो चलो सवेरे जाते थे, आज तो कमाल कर दिया, सारा दिन भी वहीं रहे, वहीं जाकर के हमेशा के लिए रहो, वहीं बैठो वहीं खाओ. अब ये बातें सुनते तुरंत निगेटिव चलेगा. ஸோ உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டெய்லி அங்கே போகிறீங்க வரீங்க, இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு ஃபுல் டே அங்கேயே இருந்துட்டீங்க, சரி அங்கேயே தூங்குங்க அங்கேயே சாப்பிடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. यहाँ से पहले सोच के जाओ, अब मैं घर में जाऊंगी, जाते मेरी पूजा हो जाएगी. अगर कोई देवी की पूजा होती है तो देवी क्या करते हैं, वरदान देते हैं. आपको भी कोई बोलना शुरू करेगा, आप भी क्या दो वरदान. वरदान मतलब हंसे नहीं दो और चिढ़ जाएंगे, बड़ी देवी बन के शक्ल जाकर के आईने में देख ले. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது இப்போ சொன்னார் பிரதர் சொன்னார். இப்போ நீங்கள் கிளாஸ்லாம் கேட்குறீங்க, நீங்கள் தேவி ஆகிடுங்க. இப்போ வீட்டுக்கு போனோடனே என்ன நடக்கும், பூஜை நடக்கும். நீங்கள் அதுக்குன்னு அங்கே போய் சிரிக்காதீங்க, வீட்டில் அவங்கள டென்ஷன் ஆக்காதீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அதோடைய ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ये सोच के जाओ कि वाह निगेटिव को पॉजिटिव बना दो. आज मैं कितनी अच्छी भाग्यशाली, आज कितनी अच्छी अच्छी बातें सुन के आए. अगर ये भी क्लास में होते हैं, उनको भी कितना गुस्सा आता है, कितना शुगर बढ़ती है, क्या क्या दवाई खानी पड़ती है. अगर ये भी क्लास, वो आपको बोल रहे हैं लेकिन आप ये पॉजिटिव चिंतन कर रहे हैं, तब उसको लगे करे पहले मैं थोड़ा भी बोलता था, एक काली को रूप धारण करती थी, आज तो बिल्कुल चुप है. इसका मतलब ब्रह्मा कुमारी का क्लास का कुछ असर हो गया, नेगेटिव को पॉजिटिव. ஸோ அவங்க நீங்கள் போகிறீங்க, உங்களை அர்ச்சனை செய்கிறாங்க, அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு நன்மை நினச்சிங்கன்னா, அதாவது இவங்களும் இங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா இதை புரிஞ்சுப்பாங்க, நம்மளை திட்ட மாட்டாங்க, இவங்களும் வந்து அந்த பாக்கியத்தை எடுக்கணும், அது மாதிரிலாம் நல்ல ஒரு எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த மாற்றம் ஏற்படும். அவங்க நினைப்பாங்க, முன்னெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலே காளி ரூபம் எடுத்துருப்பாங்க, இப்போ என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, உண்மையிலேயே அதெல்லாம் ஒர்க் ஆகுதா, அவங்க கிளாஸ் எல்லாம் அவங்க மேலே வேலை செய்தான்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. किसी ने गाली भी दी, क्या समझो गाली नहीं दी, मेरे पर गुलाब का फूल डाल दिया. जो वर्तमान में आपको गाली देगा वही एक दिन आएगा पॉजिटिव लेने से आपके भविष्य में मूर्ति बनेगी, आपके ऊपर गुलाब का फूल चढ़ाएगा. ஸோ இன்னைக்கு நமக்கு அர்ச்சனை செய்கிறவங்கெல்லாம் தான் நாளைக்கு நம்ம சில முன்னாடி நின்று பூக்களால் பூமழை செய்வார். निगेटिव को पॉजिटिव बनाने से हमारे अंदर एक शक्ति आती है और उस शक्ति का नाम है सहन शक्ति. ஸோ அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுனால நமக்குள்ள அந்த சகிப்புத்தன்மை சகன் சக்தி வருது, அதிகரிக்குது. இந்த லைஃப்லேயே அவங்க நமக்கு நம்மளை புகழ்வாங்க. और जो व्यक्ति सहनशील है वो सुखी है, वो स्वस्थ है. யாருக்கு அந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குதோ அவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. एक महाराष्ट्र में एक संत थे, तुकाराम महाराज, नाम सुना भी होगा आप लोगों ने. तुकाराम महाराज ஒரு சன்னியாசி இருந்தார் மகாராஷ்டிரில், அவர் பேர் துக்காராம், ரொம்ப பிரபலம் நார்த்லலாம். यहाँ भी ये करते हैं, याद करते. तुकाराम के मंदिर भी यहाँ भी तमिलनाडु में भी, தமிழ்நாட்டிலையும் இருக்குது துக்காராமுடைய கோவில்கள் இருக்குது. யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? वो विठल के भगत थे. तुकाराम महाराज बहुत भक्ति करते थे, लेकिन गली के लोगों ने उसको भक्ति पसंद नहीं थी, वो मना करते थे. तो भी वो उनको अच्छे लगते थे, वो करता था. துக்காராம் நிறைய பக்தி செய்வார், ஆனால் உலகம் அதை ஏற்றுக்கிறது இல்லை, இருந்தாலும் அவர் செய்துட்டு தான் இருப்பார் அந்த டைமில். तो एक दिन लोगों ने सोचा इसका हम अपमान करेंगे. अपमान करने के लिए क्या क्या, सवेरे सवेरे जा रहे थे विठल के मंदिर में, सवेरे सवेरे उसको पकड़ लिया. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் நினச்சாங்க இன்னைக்கு இவருக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இவர் டெய்லி வழக்கம் போல் கோவிலுக்கு போகிறார். அந்த டைமில் மக்கள் அவரை சுற்றி நிற்கிறாங்க. पकड़ करके उसके गले में सब्जी की माला पहना दी. बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, सारे सब्जियों को माला बना करके पहना दिया. என்ன பண்ணுறாங்க, காய்கறிகளுடைய மாலையை உருவாக்கி இவருடைய கழுத்தில் போடுறாங்க, இவரை கிண்டல் பண்ண. बैंगन, टमाटर, आलू, मटर, எல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் இதோடைய மாலையை செய்து அவர் கழுத்தில் போடுறாங்க. मुंह काला करके बाल उतार करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया.
என்ன பண்ணுறாங்க, இவரோட முகத்தை கருப்பு அடிக்கிறாங்க, முடியை எடுக்கிறாங்க, மஞ்சள் தடவுறாங்க. एक गधे पर बिठाया, गली गली में घुमाया उसको, கழுத மேலே உட்கார வச்சு தெரு தெருவாக கொண்டு போகிறாங்க. बेइज्जती की, इतना ही नहीं घर के सामने लेके गए उसको, அவரை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போறாங்க. उसके पत्नी को बुलाया, तुम्हारा पति देव नहीं मानता था, ऐसी हालत की है, उसको समझाओ. ஸோ அவங்க மனைவி முன்னாடி கொண்டு வந்து அந்த கோலத்தோட நிறுத்துறாங்க. पत्नी ने पहचाना नहीं, क्योंकि रूप बदल गया था, मुंह काला किया है, माला पहना है, बाल उतार दिए. तो नजदीक से देखा तो सचमुच उसका पति है. उसको बड़ा गुस्सा आया, सबको गाली देते. மனைவி பார்க்குறாங்க, என்னடா இது, யாரடா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியும் தன்னுடைய கணவரை தான் இந்த கோலம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மனைவி ரொம்ப கோபம் அடைகிறாங்க, அவங்களெல்லாம் திட்டுறாங்க. जब गाली देते तुकाराम महाराज सब्जी की माला दिखा करके कहते हैं, इनको गाली क्यों दे रहे हैं, ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दिए. ஸோ திட்டும்போது மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, இன்னைக்கு நமக்கு சமைக்கிறதுக்கான காய்கறிகளாக கொடுத்துருக்காங்க. और क्या इनको गाली में देना, हमारी जब शादी हुई थी समय बारात नहीं निकली थी, कोई लोग ही थे नहीं, आज मेरी अच्छी तरह बारात निकाल करके लाए लोगों ने. நமக்கு கல்யாணம் நடக்கும்போது யாரும் நம்மளை ஊர்வலம் எல்லாம் கொண்டு போல, இன்னைக்கு அது நடந்துருச்சு, அதனால அவங்கள திட்டாத அப்படின்றார். और क्या इनको गाली मत देना, मेरे सिर में फोड़े हो गए थे, बहुत दवाई की, ठीक ही नहीं हुआ, आज ये लोगों ने मेरे बाल उतर करके हल्दी लगाई, हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा. ஸோ என் தலையில் நிறைய பொடுகு இருந்தது, இன்னைக்கு என் தலையை ஷேவ் பண்ணி மஞ்சள் தேய்ச்சிருக்காங்க, இது சரியாயிடும்னு நினைக்கிறேன். एंटीबायोटिक. और क्या इनको गाली मत देना, मैंने बहुत दिनों से गांव ही नहीं देखा था, क्योंकि खेती बाड़ी में इतना व्यस्त था, आज गांव का गली गली का घर घर घूम के आए हूँ. ஸோ ரொம்ப நாளாச்சு நம்மளுடைய ஊரை சுற்றி பார்த்து, ஒரு வேலையிலேயே பிஸியாக இருந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு இவர்களுடைய கிருபையால் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். और क्या इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे, बाहर इतनी तेज धूप थी, और तेज धूप में लोग ने पाँव में कुछ नहीं पहना था, सबके पाँव में चल चल करके पूरा गांव का घूम करके 2-4 घंटा हुआ, घूम करके सबके पाँव में छाले फोड़े आएंगे, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से पर गधे पर बैठा था. ஸோ என்ன அவ்வளோ அன்போட கழுத மேலே உட்கார வச்சு, காலில் கூட எந்த டயர்டும் இல்லை, ஊரெல்லாம் சுற்றி வந்தாங்க. ஆனால் பாவம் இவங்க கல் மேடு முள்ளிலெல்லாம் நடந்து அவ்வளோ கஷ்டம் எடுத்து என்னை சுற்றி காட்டிட்டு வந்திருக்காங்க, அதனால இவங்களை திட்டாத அப்படின்றார். ये जीवन जीने की कला, बुराई को भी अच्छाई बनाना. ஸோ இதுதான் வாழ்க்கை வாழும் கலை. அதாவது ஏற்பட்ட அவமானத்தை கூட அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். ये है गृहस्थी में रहते हुए भी सुखी बनने का, स्वस्थ बनने का कला. இதுதான் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பத்தையும் சந்திக்கிறதுக்கான கலை. उसने ऐसा नहीं कि अंदर गया और बंदूक लेकर टक 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 सबके मर्डर किए, अगर मर्डर तक करता तो संत ना बनता. ஸோ இதுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, இவங்க இப்படி செய்துட்டாங்க, இவரை பழிக்கு பழி வாங்கணும், அப்படியெல்லாம் இல்லை. இது அதனால தான் அவர் வந்து அந்த அழகான அந்த நிலையை அவர் அடைஞ்சார். आज तुकाराम महाराज की पूजा नहीं होती, उसके अंदर की सहन शक्ति की पूजा होती. ஸோ அந்த வெளி உருவத்துக்கு இல்லை பூஜை நடக்கிறது, அவருடைய குணத்துக்கு தான் அந்த பூஜை நடக்குது, அந்த சகிப்பு தன்மைக்கு தான் பூஜை நடக்குது. जो एक जन्म में सहन करता है, युगों युगों तक वो पूजा जाता है. ஒரு ஜென்மம் இந்த சகிப்பு தன்மையோட இருந்ததுனால யுக யுகமா அவருக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. सहन शक्ति वाला रेत में भी पानी निकाल सकता है. அதாவது அந்த சகிப்புத்தன்மை இருந்தா அந்த பாலைவனத்தை கூட சோலைவனமாக்கலாம், அங்க கூட அவரால் தண்ணி वो हर व्यक्ति के साथ हर परिस्थिति में एडजस्ट कर सकता है. அந்த சகிப்புத்தன்மை இருந்தா எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபர்கள் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும். आज लोग इतने पढ़े लिखे सब कुछ है, तो भी जेल बढ़ते जा रहे, नशा व्यसन बढ़ता जा रहे, सुसाइड केसेस बढ़ती जा रहे, तनाव टेंशन बढ़ता जा रहा है, हॉस्पिटल बढ़ते जा रहे हैं. निगेटिव चिंतन ये कला, इसीलिए हमें रोज यहाँ आकर के आध्यात्मिक ज्ञान के द्वारा क्या करना है, अपने आप को सुखी बनाना है और अपने आप को स्वस्थ बनाना है. ஸோ இன்னைக்கு பாருங்கள், டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எஜுகேஷன் வளர்ந்துருக்கு, அப்படியும் என்ன நடக்குது, ஜெயில் நிறைஞ்சிட்டு தான் இருக்குது, ஜெயில் பத்த மாட்டுது, போதை பழக்கங்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது.
ஸோ அதனால நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த எஜுகேஷன் அந்த டெக்னாலஜியால் இதெல்லாம் நிற்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே வந்தாங்க, இந்த ஞானத்தின் மூலமாக மட்டுமே தான் மனிதர்களை ஸ்மார்ட் ஆக்க முடியும், நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும். उन लोगों को अगर यहाँ बुलाते कहीं कि हमको टाइम ही नहीं है और जेल में जाने का टाइम है, हॉस्पिटल में जाने का टाइम है, इसीलिए यहाँ ये ज्ञान सुनो, कहीं जाने की जरूरत नहीं, सुखी बन सकेंगे. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு டைம் இருக்குது, ஜெயில் போக டைம் இருக்குது, கோர்ட்டு போக டைம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போக டைம் இருக்குது. ஆனால் அங்கே போகாமல் இருக்கணும்னா இங்கே வந்தாங்கன்னா அங்கே எங்கேயுமே போக வேண்டான்ற அந்த விஷயம் அவங்களுக்கு. मैं तो करीबन 1200 जेल में गया हूँ और जेल में पढ़े लिखे लोग, अच्छे अच्छे पढ़े लिखे लोग वहाँ बैठे हैं, टाइम वेस्ट हो रहे हैं, दुखी हैं. क्यों? उन्होंने सहन नहीं किया, क्योंकि ईगो है. मेरे को सबके बीच में क्यों बोला? मैं इतना पढ़ा लिखा हूँ. ईगो, आज हर इंसान में अभिमान है, अभिमान वाला कभी सहन नहीं कर सकता. ஸோ பிரதர் வந்து சுமார் 1200 ஜெயில்களுக்கு போயிருக்கிறார், கிளாஸ் எடுக்க போயிருக்கிறார். ஸோ அந்த ஜெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படித்தவங்களை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நினைக்குது, என்னுடைய டைம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. ஏன் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய அந்த ரோஷம், அந்த அபிமானம், அந்த ஒரு செகண்ட் அவங்க செய்த அந்த தவறால் இன்றைக்கி எவ்வளோ டைம் அவங்களுக்கு நஷ்டமாயிட்டு இருக்குது. सो அதெல்லாம் அவர் பார்க்குறார், பிரதர் பார்க்குறார். मैं तो 12,000 स्कूलों में भी गया हूँ. जब स्कूल में सामने बच्चे बैठते, बच्चों को पूछता, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है? झूठ बोले कौवा काटे. लगभग 95% बच्चे हाथ खड़ा करते हैं, सर हमको गुस्सा आता है. तो सामने टीचर बैठे रहते हैं. हमने कहा सर आप लोगों ने कुछ गुस्से पर कंट्रोल नहीं कर, लेसन नहीं सीखा. सर कहते हमको भी गुस्सा आता है. ஸோ பிரதர் 1000க்கு மேலே ஸ்கூல்களுக்கு போயிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது பசங்கக்கிட்ட கேட்பாங்க, சின்ன பசங்கக்கிட்ட, இதில் யார் கோவப்படாதவங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யாருடைய கையும் மேலே எழும்பார். அப்போ இவ்வளோ பேருக்கு கோபம் வருதா அப்படின்னு பிரதர் கேட்பார். அப்போ டீச்சரையும் கேட்பார், ஏன் இவ்வளோ பசங்களுக்கு கோபம் வருது, நீங்கள் யாரும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி தரலையா? அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கே கோபம் வருது. भगवान को ऐसे ये विद्यालय खोलना क्यों पड़ा? क्योंकि इसी विद्यालय में काम, क्रोध, लोभ, इन विकार पर कैसे जीत प्राप्त करना, मेडिटेशन, संस्कार ये सिखाया जाता है. इसीलिए अगर जीवन को स्वस्थ सुखी बनाना है तो हमें यहाँ का ईश्वरीय महावाक्य सुनना है, मेडिटेशन करना है, ताकि हम अपने जीवन में सुखी और स्वस्थ बन सकते हैं. ஸோ அதனால தான் பகவானுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. இங்கே வந்தால் மட்டும்தான் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் இதை நம்ம ஆத்மாவிலிருந்து, அந்த சம்ஸ்காரத்திலிருந்து போக்க முடியும். அதனால் இங்கே வந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நோயற்றாக மாற முடியும். तो मैंने केवल 4 ही बातें सुनाई, और भी बहुत सारी बातें, लेकिन घड़ी इतनी फास्ट भाग रही तो इसलिए मैंने 4 ही सुना. तो पहली बात सुनाई, अगर हमें क्रोध जीत, तनाव मुक्त, सकारात्मक बनना है, इसे हम स्वस्थ और सुखी बन जाए, उसके लिए पहली बात बताई, हाँ, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो अच्छा, इस मंत्र को पक्का करना. उसके लिए मैंने काफी मंत्रावली कहानी सुनाई, वो भगत और भगवान वाली बात सुनाई. ஸோ டைம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. அதனால் 4 விஷயத்தை பற்றி தான் பிரதர் சொல்லியிருக்கிறார். இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசலாம், சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்ன, எது நடந்தாலும் நன்றாக நடந்தது அப்படின்னு அவர் ரிவைஸ் பண்ணுறார். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறார். दूसरी बात आई, ரெண்டாவது விஷயம் சொன்னார், कोई कुछ भी कहता है इसी झाड़ दो, उसको बुद्धि से निकाल दो, गधे वाला एग्जाम्पल. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னார், எப்படி கழுதை எல்லாத்தையும் தள்ளி விட்டதோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், பொறுமையாக. दही बड़े का एग्जाम्पल भी दिया है. बोलो बोलो. கழுதையோட எக்ஸாம்பிளும் கொடுத்திருந்தார் பிரதர். तीसरी बात बताई, कर्मों की गुह्य गति. மூணாவது விஷயம் என்ன சொன்னார், கர்மத்தோடைய ஆழமான ரகசியம். उसके लिए आगरा वाली घटना सुनाई, ஆக்ராவுடைய கதையை, उस बच्चे की घटना सुनाई, குழந்தையுடைய கதையை சொன்னார். और चौथी बताई, 4வது விஷயம் சொன்னது, रोज खिड़की को साफ करो.
டெய்லி உங்களுடைய மனம் புத்தியை க்ளீன் பண்ணுங்க. निगेटिव को पॉजिटिव लाना, इसके लिए खिड़की को साफ करना. நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தணும். சிவாஜியோடைய கதையும் சொன்னார், அந்த அம்மாவுடைய கதையும் சொன்னாங்க. இந்த ஜன்னலை சுத்தம் பண்ணார். संत तुकाराम महाराज की घटना सुनाई. துக்காராமுடைய கதையும் சம்பவம் சொன்னார். खिड़की मतलब जाकर के घरों की खिड़की नहीं. வீட்டுடைய ஜன்னல் கிளாஸ் இல்லை. अब मैं नेपाल में गया था, वहाँ 3 दिन का मेरा प्रोग्राम था, तो ये मैंने खिड़की वाली बात सुनाई. दूसरी दिन 2-4 माता आई नहीं, तीसरी दिन आई, बहनों ने कहा कल क्यों नहीं आए थे आप लोग? कहते परसों कहा ना भैया ने खिड़कियाँ साफ करो. हम कल सारा दिन पूरी खिड़कियाँ साफ की. मैंने वो खिड़की नहीं बोली थी, बुद्धि रूपी खिड़की. ஸோ நேபாளத்தில் இந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நேபாளத்தில் இருக்க தாய்மார்கள் ஜன்னலை க்ளீன் பண்ணுறதுல பிஸி ஆயிட்டாங்க. 2-3 நாள் கிளாஸுக்கு கூட வரல. அப்போ பிரதர் சொன்னார், மனசு புத்தியை தான் அது கிளீனிங். அது வந்து एक हमारा ब्रह्मा कुमारी में एक भाई आया था, आता था नया था, 4-5 महीने से डेली आता था. तो एक दिन वो होटल में गया और होटल में जाकर समोसा मंगाया. समोसे जानते हैं ना, मैदे को बेल करके आलू मसाला भरते हैं, तलते हैं. 1 किलो समोसा मंगाया, मैदे का छिलका ऊपर का फेंकता है और मसाला खाता है. तो मैनेजर ने बोला तो मैदा पसंद नहीं करते? कहता पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी में जाता हूँ, तो ब्रह्मा कुमारी में वाले बोला है कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकल करके अंदर का खा रहा. बाहर का मतलब दूसरे का हाथ का बना हुआ, इसीलिए होटल पर बोर्ड लिखा है होटल, हो सके तो यहाँ से टल. ஸோ ஒரு சம்பவம் சொல்கிறார் பிரதர். என்னென்னா, ஒரு மாணவன் வந்து வராங்க, ஒரு பிரதர் வராரு, கிளாஸுக்கு வராரு. அப்போ அதில் சொன்னாங்க, வெளியில் சாப்பிடக்கூடாது, சுத்தமான உணவு சாப்பிடணும், வீட்டிலையே வெளியில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹோட்டலுக்கு போய் சமோசா ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ என்ன, சமோசா ஆர்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, வெளியில் இருக்கிற தோலை எடுத்து போட்டுட்டு உள்ளே இருக்கிறத சாப்பிட்றாரு. இது என்ன பழக்கம் அப்படின்னா, இதுதான் சொன்னாங்க, வெளியில் இருக்கிறத சாப்பிடக்கூடாது, உள்ளே இருக்கிறத சாப்பிடணும். ஸோ நிறைய பேர் இது மாதிரி பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இது சின்ன சின்ன விஷயம், ஞானத்துல கூட இது மாதிரி பல விஷயங்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. भक्ति भी गलत नहीं, भक्ति बहुत अच्छी है. कहते हैं भगवान को प्राप्त करना तो उपवास करो. वो मतलब नजदीक वास बना रहना, बुद्धि से परमात्मा के पास रहना, बुद्धि से, ये उपवास. लेकिन लोगों ने पेट का उपवास किया. ஸோ இது மாதிரி தான் பக்திலையும் பல விஷயங்களை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஸ்தூலமாக அதை பிடிச்சிக்கிறோம், சூட்சமம் அந்த பக்தியில் இருக்கக்கூடிய சூட்சம விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. விரதம் இருக்கிறதுனா அர்த்தம் என்ன, வயிற்ற காய போடுறதில்ல, மனசில் வீணான விஷயங்களுக்கு விரதம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதில்ல. बलि चढ़ाओ, कौन सी बलि? मैं करता हूँ, मैंने किया, मैं करता हूँ. कराने वाला वो बैठा है, वो कराता है, मैंपन की बलि. लेकिन लोगों ने क्या किया, मैं करने वाली बकरी को बलि चढ़ा दी, अपना मैं तो छोड़ा ही. அதே மாதிரி தான் பலி கொடுக்கறது என்ன சொல்லுது பக்தியில், நான் மேய் அப்படின்னா நான்ற அந்த எண்ணத்தை பலி கொடுக்க சொன்னாங்க. இன்னைக்கு நாம என்ன பண்ணுறோம், மேன் கத்துற அந்த ஆட்டை பலி கொடுக்குறோம். कहते हैं दिवाली मनाओ. दिवाली में क्या करते हैं, यहाँ तमिलनाडु में मनाते हैं दिवाली. मनाते तो क्या करते हैं, एक तो सफाई करेंगे. ஸோ தீபாவளி கொண்டாடுறோம். தீபாவளியில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணுறோம் வீட்டெல்லாம். उसके बाद क्या करते हैं, दिवाली के समय लाइटिंग लगाते हैं, पूरा घर में दीपक जलाते हैं, मोमबत्तियां लगाते हैं. ரெண்டாவது விஷயம், தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறோம், விளக்கு ஏற்றுறோம், வீடெல்லாம் விளக்கு ஏற்றுறோம். किसी लिए लक्ष्मी आने के लिए. எதுக்காக, லக்ஷ்மி வரணும் வீட்டுக்கு. अब दीपक जलाएगी तो लक्ष्मी कैसी आएगी? விளக்கு ஏற்றணும்னா எப்படி லக்ஷ்மி வர முடியும்னு கேட்குறாரு. क्योंकि लक्ष्मी का वाहन है उल्लू. ஸோ ஏன்னா பக்தியில் என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மியோடைய வாகனம் வந்து ஆந்தை. ஸோ ஆந்தை வெளிச்சத்தில் எப்படி வர முடியும்? और उल्लू को लाइट में दिखता ही नहीं. வெளிச்சத்தில் அந்த ஆந்தையில் ஏறி தான் லக்ஷ்மி வரும்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. இப்போ லைட்டெல்லாம் போட்டுட்டீங்க, இப்போ எப்படி ஆந்தை வர முடியும்? ஆந்தை வந்தால் தானே லக்ஷ்மி வர முடியும். फटाका बजाएंगे, उल्लू घबरा करके कहीं और चला जाएगा. அதே மாதிரி பட்டாசு வெடிச்சிங்கன்னா ஆந்தை எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடும். और गवर्नमेंट लाइट भी बंद नहीं करता था. त्योहार है, दिवाली है, अभी तो लाइट बीच में काटता है. दिवाली में तो फुल लाइट चलती है. எல்லா இடத்துல லைட் இருக்கும். ஆந்தை தான் லக்ஷ்மியோடைய வாகனம் பக்தியில். அப்போ ஆந்தை வராத போது லக்ஷ்மி எப்படி வர முடியும்? अगर दिवाली में लक्ष्मी आना है तो पूरी शहर की लाइट बंद करो. वैसे आमोशा होती है, उस समय अंधेरा होता है. पूरी लाइट बंद करके शांति से घर में दरवाजे खोल के बैठो, हर एक के घर में लक्ष्मी आती. लेकिन उसी टाइम में उल्टा कर दिया, पूरी लाइटिंग लगा दी, पटाखे बजाया, लक्ष्मी आई. ஸோ பிரதர் அவர் சொல்கிறார்,
இருட்டா இருந்தாதான் வீட்டுக்கு லக்ஷ்மி வர முடியும். ஏன்னா லக்ஷ்மியோடைய வாகனம் ஆந்த. ஸோ அப்போ வீடெல்லாம் இருட்டா இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும், ஆந்த வர முடியும். ஆந்த வந்தால் தான் லக்ஷ்மி வர முடியும். இது பக்தியில் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், वास्तव में कौन सा दीपक जलाओ, आत्मा का दीपक जलाओ, कौन सी सफाई करो। मेरे अंदर किसी के बारे में ईर्ष्या, घृणा, नफरत, बुराई है, उसकी सफाई करो। ये सफाई तो नहीं किया, वो घर को सफाई किया, और दीपक कौन सा देगा, ये है सत्यता। ஸோ வாஸ்தவத்தில் அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, சுத்தம் பண்ணுறது அப்படின்னா என்ன, மனசை சுத்தமாக வச்சுருக்கணும். தீபம் ஏற்றுறது அப்படின்னா என்ன, ஆத்மா தீபம் ஏற்றணும். ஸோ அப்போ நம்மக்கிட்ட அந்த லக்ஷ்மி வருவார். இது ஸ்தூலமான விஷயம் இல்லை, ஸ்தூலமான சுத்தமோ இல்லை ஸ்தூலமான விளக்கு ஏற்றுறதோ இல்லை. तो आप सभी भी जरूर रोज आएंगे यहाँ, अपना दीपक जलाएंगे और साथ में तब संपन्नता बने। तो ये 4 बातें पक्का करके हमें तनाव टेंशन से बचना है, ठीक है। ओम शांति। இந்த 4 விஷயத்தை நாம